அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய செய்தியாக ஒரு நாளை திருநாளாக மாற்றும் மந்திர சக்தி உடையது புன்னகை. வெரி பிகினிங்ல இருந்து ஸ்டார்டிங்ல பர்டிகுலரா ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆரம்பிக்கும் பொழுதும் பல்வேறு செய்திகள் சொல்லப்பட்டாலும் கூட புன்னகை அப்படிங்கிற விஷயத்த கான்சியஸா கண்டினியூட்டியா சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறது நான் வந்துகிட்டு இருக்கேன். டாக்டரும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்லணும், நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும், ஏன் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும், குறைந்தபட்சம் தன்னுடைய முகத்தை அலங்காரமாக வைத்துக் கொள்வதில் முதலிடத்தில் இருப்பது புன்னையாக இருக்கிறது அப்படிங்கிறத ஏன் திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன் அப்படின்னாக்க, நம்முடைய இறை சட்டங்கள் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் கோட்ஸ் அப்படின்னு இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட் கோட்ஸ் என்ன அப்படின்னு? எனிபடி? ரைட், வேண்டாம், டெஸ்ட்டுக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். 18 இருக்கு, இடையில அந்த 18ஐயும் திருப்பி கேட்போம். அதுக்கும் லைஃபுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது, கேள்விகள் கேட்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சியோட இருக்க முடியும். அதனால அடுத்தடுத்து கேள்வி கேட்போம். டாக்டர் சொல்லியிருக்கிற ஃபர்ஸ்ட் கோட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, வாழ்க்கையை பற்றிய பயங்கள், சந்தேகங்கள், வருத்தங்கள் மற்றும் கவலைகளை மனதில் இருந்து வெளியேற்றுதல். ஃபர்ஸ்ட் கோட்ஸ் தான். அதோட எண்டு என்ன சொல்லியிருப்பார்னா, இதை செய்தால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் கோட்ஸே நீங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கோட்ஸ். இறை சட்டத்தில் நம்ம டாக்டர் சொல்லியிருக்க இறை சட்டத்துல ஃபர்ஸ்ட் கோட்ஸே மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சி தான், புன்னகையா இருக்கணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது கலவையில் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி வந்த ஒரு ரியாலிட்டி ஸ்டேட்மெண்ட், நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுடைய ரியாலிட்டி ஸ்டேட்மெண்ட், அதுக்கும் இதுக்கும் 100% 100% கோரிலேட் இருக்குது. அதனால அதை நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும், எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நான் சொல்றேன். அதாவது அவங்க பேங்க்ல ஒர்க் பண்றாங்க, அந்த மேடம். அவங்க ஹஸ்பண்ட் பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு டாக்டர் ஆயிட்டாங்க, இன்னொரு பொண்ணு +2 படிச்சுட்டு இருக்காங்க. இந்த வருஷம் அடுத்த வருஷத்துல எப்படியும் டாக்டர் ஆக்கிடணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். பட் அவங்களுக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா, இதில் சில ஊர் இடம் மாறி இருக்குது. அவங்களே கேட்டால் கூட அது நம்மள தான் சொல்கிறாங்களான்னு தெரியாது. ஏன்னா கரெக்டாக எக்ஸாக்ட்லி அவங்கள பற்றி சொல்லக்கூடாது. பட் செய்தி அப்படிங்கிறது 100% உண்மை. அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னது ஹெட், தலைவலி, பிபி, சுகர் அண்டு ஜாயிண்ட் பெயின், பைல்ஸ், இன்னும் ஒரு 4-5 கம்ப்ளைண்ட் இது இருந்தது. இது சேம் அவங்க ஹஸ்பண்டுக்கு இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்ஸுக்காக வந்திருந்தாங்க. அவங்க மிகச்சரியான கேள்வி கேட்டிருந்தாங்க, ரிவ்யூ அட்டகாசமாக கொடுத்துருந்தாங்க. அதாவது மெடிசன் எடுத்துக்கிட்டு 3 நாட்களுக்கு முன்னாடி, இன்னையோட 48 நாளாக இருக்கும், 3 நாட்களுக்கு முன்னாடி கரெக்டாக 45வது நாள், 45 டேஸ் கம்ப்ளீட்டட். 45 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுங்கும்போது அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு கேட்குறாங்க, சார் இது மாதிரி நீங்கள் மெடிசன் கொடுத்து 45 டேஸ் ஆயிடுச்சு, ஆனாலும் கூட இந்த இதில் எதுவுமே மாற்றம் வரவில்லை, நீ சொன்ன இதில் எந்த இதுலையுமே மாற்றம் வரல, அப்படியே தான் இருக்குது அப்படின்னாங்க. இதுக்கான ரீசன் டாக்டர்கிட்ட நான் கேட்டேன். டாக்டர் சொன்னாங்க அது வேற விஷயம். அப்போ அந்த போர்ஷன்ஸுங்கிறது அஸ் ஏ மெடிக்கல் இறை தூதர் அப்படிங்கிற அந்த இன்விசிபிள் ஃபோர்ஸோட அது அந்த ஹீலிங் மெத்தட் அது தனி. இப்போ நடைமுறையில் நமக்கு இப்போ நீங்க நாம எல்லாம் ஒரே மாதிரியான கேட்டகரியில இருக்கும். இப்போ அவங்க இல்லை அப்படி அவங்களோட ரிசல்ட்டு பார்த்துருக்காங்க, டேட்டாஸ் கொடுக்குறாங்க, பிபியோடது, சுகரோடது, இது எல்லாமே கொடுக்குறாங்க, எதுலையுமே ரொம்ப குறையில, அப்படியே இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்காங்க. நோ இம்ப்ரூவ்மெண்ட் அட் ஆல், கிளியரா ஸ்டேட்மெண்ட்டோட கொடுக்குறாங்க. சரி, ஓகே. அப்புறம் நான் சொன்னேன், ஒரு 5 கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்க. பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சரை நானே சொல்லிடுறேன் அப்படின்னா. ஸோ டாக்டர் சொல்றதை செகண்டரி, நான் சொல்லிடுறேன் அப்படின்னா. சரி, ஓகே அப்படின்னாங்க. பட்டு நல்லா கவனிச்சிங்க, நான் சொன்னேன் எப்போல்லாம் நான் அவங்க ஒரு 6-7 முறை கிட்டத்தட்ட பேசியிருப்பாங்க. அவங்க பேசுனது எல்லாமே பேங்க்ல இருக்கும்போது தான் பேசியிருக்காங்க. அந்த டைம்ல டூரேஷன்ல பேசும்பொழுது அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னாக்க, இப்போ ட்ரெயின்லயோ பஸ்லயோ ஒருத்தவங்க கிளம்புறாங்க, ட்ரெயின் எடுத்ததுக்கு அப்புறம் பேசுவாங்க தெரியுமா, சீக்கிரம் பார்த்துக்க, அந்த அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துறாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டான், இவன் இது பண்ண மாட்டான், அதை பண்ண, அதை எடுத்து வச்சுட்டு இது அங்கே இருக்குன்னு கடற்கடன்னு சொல்லி முடிச்சுட்டு அதை கடைசியில் பார்த்துக்க அப்படின்னு அப்புறம் சொல்ல, முதல்ல கிளம்புமா அப்படிமா இல்லை. அந்த ரேஞ்சில் அவங்களோட ஸ்பீச்சுங்கிறது, வே ஆஃப் டாக்குங்கிறது
கடன்னு சொல்லுவாங்க. சார் நீங்கள் பிபி சுகர் கொடுத்தீங்க, அது தான் காலையில் எடுத்துட்டேன், மெடிடேஷன் 20 மினிட்ஸ் பண்ணுறேன், 30 மினிட்ஸ் பண்ணுறேன், சம்டைம்ஸ் லீவு நாளில் 1 ஹவர் பண்ணுறேன், ஈவினிங் பண்ணுறேன், டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கடன்னு அப்படியே அடிச்சுக்கிட்டே போவாங்க. சொல்லி முடிச்சுட்டு அப்படியே முடிச்சிடுவாங்க. இது நடந்திருக்கு சார் அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் கேட்டகரி நான் அப்சர்வ் பண்ணவர்கள் ஒரு 7 முறை பேசி 8 முறை பேசியிருப்பேன் அப்படின்னா கூட அந்த முறை அனைத்திலுமே அவங்க எல்லா எந்த முறை எத்தனை தடவை பேசுனாங்களோ அத்தனை முறையும் அவங்கள்ட்ட வந்து பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கு. பரபரப்பு, படபடப்பு, இது சொல்லணும் அப்படிங்கிற வேகம் துடிது அப்படிதான் இருக்கு. ஒன்று ஃபர்ஸ்ட் படபடப்பு. எப்போ ஒரு விஷயத்த நீங்க உங்களால இயல்பாக செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து பரபரப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பதட்டம் வர ஆரம்பிச்சிட்டாலே டெஃபினட்டா அதை நீங்க சக்சஸ் பண்ண முடியாது. நெகட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது, பட் ரியாலிட்டி அதுதான். நீங்க படபடப்பா ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா அதை நம்ம ஆளுங்க சிம்பிளா சொல்லுவாங்க, அவசரத்துல அண்டாக்குள்ள கையை விட்டாலும் அண்டாக்குள்ள கை நுழையாது. அண்டாங்கிறது அவ்வளவு பெருசு, கை சின்னது, இப்படி விட்டா போகும். தடங்கும் போது அவ்வளவு பெருசுலையும் கை போகாது. பிகாஸ் ஆஃப் மனநிலை பதட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை உங்களால இயல்பான விஷயம், சாப்பாடு கூட சாப்பிட முடியாது, சாப்பிட்டா புறையேறும், செரிக்காது. அப்போ இயல்பான ஒரு விஷயத்தை நீங்க எதை செய்கிறீர்களோ அதை இயல்பாக செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் சொன்னேன், அந்த 5 கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு. நீங்க வந்து எப்ப பேசினாலும் ஒரு பதட்டத்தோட பேசிட்டு இருக்கீங்க, உங்களுடைய இயல்பு நிலையில உங்களால பேச முடியல அப்படின்னா. ரைட் அப்படின்னா, கரெக்ட், ஆமா சார் அப்படின்னா. அடுத்தது வந்து அவங்களுடைய தாட் அப்படிங்கிறது மேக்சிமம் அவங்க பேசுற தாட் எல்லாமே ஃபியூச்சர் பத்தியவே இருந்தது. எப்படின்னாக்க அடுத்தது வந்து பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ணு படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா டாக்டர் முடிச்சா டாக்டர் மாப்பிள்ளை பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், டாக்டர் முடிச்ச உடனே அவங்க செட்டில் பண்ணணும், இங்கே இருப்பாங்களா வெளில போகணும், எந்த மாப்பிள்ளையை பார்க்கணும், அடுத்தது பொண்ணு இவளுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்குமா கிடைக்காது, அவளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இவளுக்கும் கிடைச்சாதானே அடுத்தது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. இவங்களுக்கு வந்து இவருக்கு எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகும், இல்லை வாலண்டரி கொடுத்துடலாமா, சொந்த வீடு இருக்கு, கார் இருக்குது, சரி இது இன்னும் பக்கத்துலேயே பார்த்துக்கலாமா, அடுத்த பொண்ணுக்கு எந்த காலேஜ், அவங்க தாட் எப்போயே பேசும்போது ஒரு அவுட்லைனிங்கே. நான் எப்பயுமே இதை தாண்டி சில விஷயங்கள் பேசுவேன். எப்படியாவது பேசுறேன்னா அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு. அவங்க அப்படி பேசினா கூட இது இல்லை சார் அப்படி வருமா என்னன்னு தெரியல, இப்படி அந்த வேகத்துல சொல்லுவாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்களுடைய தாட் மேக்சிமம்ங்கிறது ப்ரெசென்ட்ல நீங்க பேசும்போது ப்ரெசென்ட்ல இல்லை, ஃபியூச்சரை பத்தி அதிகமாவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஆமா சார், அதை நினைச்சுதான் நான் அவனும் பிள்ளைங்களுக்கு இருக்குல்ல, அவங்களெல்லாம் செட்டில் பண்ணணும்ல, அப்புறம் நாளைக்கு என்ன நடக்கும்னா அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம இட்லி சுட்டு எடுத்து வைக்கிற மாதிரி காலையில் போனாக்க இட்லி சட்னி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டில் படுக்கிற மாதிரி ஃபியூச்சர்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபியூச்சர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போட்டு ட்ரையாங்கில் போட வேண்டாம். பி ப்ரெசென்ட், ப்ரெசென்ட்ல என்ன இருக்கோ அந்த ப்ரெசென்ட்டை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா ஃபியூச்சர் ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடும். ஒன்று வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து அடுத்த எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும். ப்ரெசென்ட்ல என்ன பண்ணணும், ப்ரெசென்ட்டை அதை நீட் கோச்சிங் ட்ரெயின் பண்ணணும், நல்லா படிக்கிறாங்களும் பார்க்கணும், அதில் பீரியாரிட்டியில் நம்பர் 1 வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க போகுது. அதே மாரி கிடைக்கலன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு மைண்ட் செட் செகண்ட் தாட்டையும் நீங்கள் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இப்படி வச்சுக்கணும், இப்படி தான் கிடைக்கணும் அப்படிங்கிற சைட்டில் வச்சுக்காதீங்க. ஸோ இந்த தாட் இருக்கு இல்லையா, அந்த இப்படி கிடைச்சிடணும் இப்படி இல்லை, அந்த தாட்டே வந்து நெகட்டிவ் தாட்ஸ். அப்போது நம்ம இறைக்கட்டளையில் சொல்ல அந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கு இல்லையா, அதையே ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக வகுப்பு தொடரும். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மீரா, ஐயா. வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். மீரா பார்த்திபாவா? மீரா பார்த்திபா, யூஎஸ். ஒரு சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ் டு டாக்டர் ஐயா. He told us to light 2 lamps at the entrance of our homes. My home entrance is positioned at the northeast Isanium, which represents the water as per Vastu. Lighted lamps represent Agni Daivam. Is it okay, right to light lamps at my home entrance? Please clarify. He told us to light 2 lamps at the entrance of our homes, correct? My home entrance is positioned at the northeast Isanium, correct, which represents the water as per Vastu. Okay. Lighted lamps represent Agni Daivam. இது தப்பு. அதாவது லைட்டட் லேம்ப்ஸ் ரெப்ரசன்ட் அக்னி தெய்வத்தை பண்ண. அக்னி தெய்வம் வேற, இறைவன் வேற. அக்னி தெய்வம் அப்படின்றது இறைவனுடைய ஒரு பார்ட். பஞ்சபூதங்கள்னு சொல்றோம் இல்லையா, பஞ்சபூதங்கள்ல ஒரு பார்ட் தெய்வம் அக்னி தெய்வம் நாம் சொல்றோம். நம்ம தெய்வமா சொல்றோம். எல்லாமே வந்து இந்துக்கள் வந்து அந்த பஞ்சபூதங்களை கூட தெய்வம் தான் சொல்லுவாங்க, தெய்வங்களாக கருதுவார்கள். இயற்கையை கூட
தெய்வங்களாக கருதுவார்கள். அவ்வளோ ஹையர் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. இந்து மதத்தில் அது ஒரு ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. பொதுவாகவே மற்றவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ரெஸ்பெக்ட் கொடுக்குற மதம் இந்து மதம். வைல் கம்பேரிங் வித் அதர் ரிலிஜன்ஸ், இந்துயிசம் வந்து ரொம்ப அதிகமாக மரியாதை கொடுக்கும். அது சில வகைகள் தப்பாகவும் போயிடுது. அதிகமாக மரியாதை கொடுக்கின்ற விஷயம் சில வகைகள் தப்பாகவும் போயிடுது. அது எப்படி தப்பாக போகுதுன்னு பின்னாடி பேசுவோம். இப்போதைக்கு நம்ம இந்த சப்ஜெக்ட் மட்டும் டீல் பண்ணுவோம். தெய்வம் வேற, அக்னி தெய்வம் வேற. இவங்க வந்து அக்னி தெய்வம்னு சொல்கிறாங்க. இறைவன் ஒளி வடிவானவன். இறைவன் ஒளி வடிவான், லைட். அந்த லைட்டை கொண்டு வரதுக்காக நம்ம அக்னி யூஸ் பண்ணுறோம். அக்னி மூலமாக லைட்டை உணர்றோம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைவன் ஒளி வடிவானவன், லைட், LIGHT, லைட், ஒளி. ஒளி வேற, நெருப்பு வேற, தெய்வம் வேற. இந்த தெய்வத்திலிருந்து அது ஒளி வருகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடம் இருக்குது, இல்லை உங்கள் வீடு எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல லைட்டே இல்லை. உள்ளே என்ன பண்ணுறீங்க? எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க. இருட்டாக இருக்கும். உள்ளே சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருட்டாக இருக்கும். இருட்டு, டார்க்னஸ் சொல்கிறோம். அப்போ நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றுறீங்க, அல்லது வந்து எலக்ட்ரிசிட்டி லைட்டை கூட போடுறீங்க. ரைட், ஓகே, லைட் வருது. இப்போ இங்கே என்ன இருக்குது? நெருப்பாக இருக்குது. இங்கே நெருப்பாக இருக்குது? இல்லை. நெருப்பு வேற, வெளிச்சம் வேற. அந்த இறை ஒளி தான் இறைவன் சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? பேசிக்காக நல்லா ஃபண்டமெண்டலாக சொல்கிறேன். இருட்டு, ரூம் இருக்குது, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறீங்க. எலக்ட்ரிக் லைட்டு இல்லை, அகல் விளக்கு எல்லாமே இல்லை. இங்கே இருட்டு இருக்குது. அப்போது ஒரு எலக்ட்ரிக் லைட்டே போடுறீங்க, பல்பு போடுறீங்க, டியூப் லைட் போடுறீங்க, அல்லது வந்து ஒரு சிம்னி விளக்கேற்றி வைக்கிறீங்க. இப்போ ஒரு ஒளி வருது இல்லையா? அப்போ பிரைட்டாக பார்க்குற இடம் தெரியும், என்னென்ன இது எங்கே இருக்குது. இந்த ஒளி தான் கடவுள். நெருப்பு கடவுளாக இல்லை. நெருப்பு வந்து கடவுள் பகுதி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதான் இந்த கிளாரிஃபிகேஷன் தான் கர்ம எனர்ஜியிலும் கிடைக்கும். இது நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது. நீங்கள் எந்த மதத்துக்கு போனாலும் கிடைக்காது. இந்து மதத்தில் கூட எந்த செக்ஷனில் போனாலும் கிடைக்காது. இந்த கிளாரிஃபிகேஷன் கர்ம எனர்ஜிங்க தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது. நீங்கள் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள். இதைத்தான் இறைவன் பெருங்கருணை கொண்டு சித்தர் பெருமக்கெல்லாம் இறைவன் உங்களுக்கு சொல்கிறோம். கடவுள் வேற, பஞ்சபூதங்கள் தொகுப்பு. அப்போ அது பஞ்சபூதங்களோட நெருப்பு வேற, ஒளி வேற. நெருப்பு மூலமாக ஒளி வரனால ஒளின்னு சொல்கிறோம். பட் ஒளி எப்படி வேணாலும் வரும். அது யோகிக் மெத்தட் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஒளி வர வைக்கிற லைட் வர வைக்கிறது வந்து நிறைய இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு தீக்குச்சி கொளுத்துனா தான் நெருப்பு வரும், அது வேற. மெடிடேஷனில் திங்க் பண்ணி நெருப்பு வர வச்சிடலாம். மெடிடேஷனில் வந்து சில டெக்னிக்கெல்லாம் இருக்குது. அந்த டெக்னிக் நெருப்பு வரனா வந்துடும். இந்த இடத்துல நெருப்பு வரனா தீக்குச்சி தேவையில்லை, கேஸ் தேவையில்லை, நெருப்பு வரனா வர வைக்கிறோம். நெருப்பை கொண்டு போகலாம். அது யோகிக் டெக்னிக். அது ஹையர் லெவலில் இருக்கிறவங்க தான் தெரியும், லோயர் லெவல் பீப்புள் தெரியாது. ஸோ அக்னி தெய்வம் வந்து லேக்டேட் லேம்ப்ஸ் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. சரியா? அண்ட் தென் ஹோம் என்ட்ரன்ஸ் அப்படின்றது வந்து பெரும்பாலும் இப்போ தப்பாக வாஸ்து வந்து அது மூட நம்பிக்கை அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது, இந்துக்கள் தான் மூட நம்பிக்கையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்ற மதத்தினெலாம் சொல்கிறாங்க. இந்த மதத்திலும் சில பேர் நம்புறதில்லை. பட் நான் அடிக்கடி சொல்லுவேன், வெதர் வி பிலீவ் இட் ஆர் நாட், ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ட்ரூத். வெதர் வி பிலீவ் இட் ஆர் நாட், ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ட்ரூத். உண்மை நம்பினாரும் சரி, நம்பினாரும் உண்மை தான். வாஸ்துன்றது உண்மை தான். இந்த பஞ்சபூதங்களுடைய தொகுப்பு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து நான் அடிக்கடி சொல்கிறேன், காலையில் ஏர்லி மார்னிங் எழுங்க. காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்தோம் அப்படின்னு சொன்னால் வாத பித்த கபம் சரியாயிடும், பேலன்ஸ் ஆகிடும். அப்போ அதனால் வருகின்ற பிரச்சனைகள், நோய்கள் நமக்கு இருக்கு. பிரச்சனைகளும் சரி, நோய்கள் வேறு, பிரச்சனைகள் வேறு. பல பிரச்சனைகள், நோயும் ஒன்று அவ்வளோவா இருக்காது, ஈஸியாக கான்கர் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்கிறோம். சரியா? பஞ்சபூதங்கள் வந்து ஆனது நம்ம உடம்பு, இந்த பிரபஞ்சம் எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது இல்லையா? அந்த பஞ்சபூதங்களும் வந்து நீங்கள் காலைல 7 மணிக்கு எழுதினா பஞ்சபூதம் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிடும். நீங்கள் அதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. விடிகாலை எழுந்தா சக்கரங்கள், நம்ம லைஃப்பில் எல்லாமே சக்கரங்கள் தான் டாமினேட் பண்ணுது. எல்லா சக்கரங்கள் தான் இன்விசிபிள் சக்கராஸ் ஆர் கண்ட்ரோலிங் அவர் லைஃப். எல்லா லைஃப்பையும், மெட்டீரியலையும் சரி, இம்மெட்டீரியலையும் சரி, ரெண்டுமே, லௌகிக உலகத்தையும் சரி, கண்ணுக்கு தெரியாத உலகத்தையும் சரி, ரெண்டையுமே வந்து சக்கராஸ் தான் கண்ட்ரோல் பண்ணி படிச்சிருக்கோம். அப்போ அந்த சக்கராஸ் காலில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுதிங்கன்னா சக்கராஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிடும். அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம சந்தோஷமாக இருப்பதற்கு தடைகளாக என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றனோ அதை நம்ம முயற்சியே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். எத்தனை பேர் எழுந்திருக்கீங்க? 48 பேர் எழுந்திருக்கீங்க.
48 பேர் தான் எழுந்திருக்கீங்க. அப்போ 48 பேருக்கு மற்றவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நான் காலைல பொறுமையாக எழுதேன் அதுக்கு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் சொல்லுவாங்க. அது டியூ டு தேர் கர்மா. காலைல எழுணும் அப்படின்னால் கூட அந்த கர்மா அலோவ் பண்ணால் தான் முடியும். கர்மா அலோவ் பண்ண நெகட்டிவ் கர்மா உள்ள உட்காந்து உங்களால் ஏற முடியாது. அதுக்கு ரீசன் சொல்லுவீங்க, 1000 ரீசன் சொல்லுவீங்க. ஒருத்தரும் ஒரு ரீசன் சொல்லுவீங்க. ஏன் காலைல எழல அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் ரீசன் சொல்லுவாங்க. அது நியாயமான காரணமாக இருக்கும். அந்த காரணத்தை உருவாக்குறது உங்களோட நெகட்டிவ் கர்மா தான். எழுந்து காலையில் எழுந்து யோகாசனம் பண்ணுவாங்க, மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, ஜிம்முக்கு போவாங்க, எல்லா வித்தைகளும் பண்ணுவாங்க. என்னென்ன வித்தை உண்டு அத்தையும் பண்ணுவாங்க. இந்த வித்தியில் கிடைக்கிற பெனிஃபிட்லாம் நீ காலைல 7 மணி எழுந்தாலே பாதி கிடச்சிடும். பாதி கிடச்சிடும். நீங்கள் யோகா பண்ணுறது தேவையில்லை, மெடிடேஷன் பண்ணுறது தேவையில்லை, ஜிம்முக்கு போகிறது தேவையில்லை, ஃபிசிக்கல் பண்ணுறது தேவையில்லை. நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அந்த யோகா பண்ணுறேன், இந்த யோகா பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எது வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் எல்லாமே ரிசல்ட்டுமே அந்த என்னென்ன ரிசல்ட் கிடைக்குமோ இதை நீங்கள் காலைல 7 மணிக்கு 4 மணிக்கு எழுந்தீங்கனாலே பாதி கிடச்சிடும். விதவுட் எனி எஃபர்ட். விதவுட் எனி எஃபர்ட். திரும்ப சொல்லுங்கள், விதவுட் எனி எஃபர்ட். நீங்கள் எதுவும் முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம். முயற்சி பண்ணாமலேயே கிடைக்கும். இதை விட்டுட்டு நஸ்கு புஸ்கு கஸ்கு புஸ்கு காடை இருந்து பாருங்கள், தஸ்ஸு புஸ்ஸுன்னு வாக்கிங் போவாங்க. நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் பின்னாடி. எதுக்கு அப்படி சாப்பிடுவானே, எதுக்கு அப்படி வாக்கிங் போவானே? நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஒருத்தர் தவளை மாதிரி நடக்கிறார், ஒருத்தர் கற்பாம்பூச்சி மாதிரி போகிறார், ஒருத்தர் பஸ்ஸு டயரை போட்டு உருட்டின்னு போகிறாரு. பஸ்ஸு டயரை வாங்கிட்டு வந்து அதை உருட்டின்னு போகிறாங்க. அப்புறம் பஸ்ஸு டயரை பொட்டி பொட்டி தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் தேவையாது. இன்னும் நிறைய காமெடித்தனம்லாம் இருக்கும். அது போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டென்ஷன் எமோஷனில் போதும் அப்படியே சார் சொல்ல பற்றி ஆசிரியர் சிரிக்கணும் சிரிக்கணும்னு வர அந்த சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வேணா ஒரு நாளைக்கு வீடியோலாம் எடுத்து போடணும்னா போடலாம். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பார்த்தீங்க போதும். அவங்க பண்ணுற கூத்து இருக்கு பாருங்க. எல்லாமே படித்தவங்க தான், எல்லாமே படித்தவங்க, நல்லா வெல் டு டு பீப்புள். ஒரு 1/2 hour போய் உட்காந்து பார்த்தோன்னா சரிங்க. அதை நினச்சாலே உங்கள் துக்கமெல்லாம் போயிடும். அதை நினச்சி அவங்க பண்ணுற வேடிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னாலே அது ரொம்ப அமக்கலமாக இருக்கும். தெரியல, அறியாமை. எல்லாம் படித்தவங்க தான், பணக்காரங்க தான், கோட்டீஸ்வரங்க தான், எல்லாம் குறைஞ்சபட்சம் எல்லாம் பிஜிக்கு மேலே படித்தவங்க தான். எல்லாம் பெரிய லக்ஸரி அப்பார்ட்மெண்ட். அது படித்து என்ன பண்ணுறது? அடிமுட்டாளங்களாக இருக்காங்க. தெரியல. அப்படி என்ன பண்ணுறது? காலைல 7 மணி எழுதினாலே இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் பாதி 50% கேரண்டியாக கொடுக்கலாம். அவ்வளோ கிடைக்கும். ஆனால் அதை யாரும் செய்ய மாட்டீங்க. அதை விட்டு மற்றெல்லாம் பண்ணிக்கிறீங்க. எது தேவையில்லையோ அதை செய்கிறீங்க, எது தேவையோ அதை விட்டுறீங்க. 51 பேர் தான் இப்போ. இவங்க லேட்டாக வராங்க, லேட் கமர்ஸ். 51 பேர் கிளாஸ் முடியும்போது ஒன்று கொஞ்சம் சேர்ந்து இருப்பாங்க. நைட்டை சீக்கிரம் படுங்க, காலைல சீக்கிரம் எழுங்க. நைட்டை சீக்கிரம் படுக்காமல் காலைல எழ முடியாது. இம்பாசிபிள். பாசிபிளே கிடையாது. அது ஒன்றே யோகிகளுக்கு மட்டும்தான் சாத்தியம், மற்றவங்களுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. நைட்டு சீக்கிரம் படுங்க, 8க்கெல்லாம் படுங்க, 7க்கெல்லாம் சாப்பிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்க, மாற்றுங்க. 7க்கெல்லாம் சாப்பிடுங்க, 8க்கெல்லாம் படுங்க. நீங்கள் படுத்து பாருங்க, காலைல 7 மணி எப்படி முழிப்பு வருது பாருங்க. உங்கள் லைஃப்பை எவ்ரி 40 days ரெவ்யூ பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். சும்மா ஏதோ கதை சொல்லிட்டு போகிறேன். எவ்ரி 40 days ரெவ்யூ பண்ணுங்க. இந்த 48 நாளில் உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆன்ம ரீதியாக நம்ம என்ன முன்னேற்றத்தை கண்டோம், என்ன ஒரு அமைதி சந்தோஷத்தை உணர்ந்தோம், பொருளாதார ரீதியாக என்ன ஒரு பாசிபிலிட்டி, ஒரு ப்ளஸ்ஸை நாம் உணர்ந்தோம், உறவு ரீதியாக என்ன பாசிட்டிவ் ப்ளஸ்ஸை உணர்ந்தோம், ஆரோக்கிய ரீதியாக என்ன பாசிட்டிவ் ப்ளஸ்ஸை உணர்ந்தோம். மருந்து மாத்திரை சாப்பிட வர்றது இல்லை, மருந்து மாத்திரை சாப்பிடாமையே பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன். மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஆரோக்கியம் கொண்டு வருது, அது ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் மருந்துக்கே போக வேண்டாம், காலைல எழுங்க, ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காக வரும். மருந்து தேவையில்லை. கடன் பிரச்சனை, ஃபைனான்ஸ் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை எல்லாருக்கும் தான் இருக்குது. அவங்க லெவலுக்கு அந்த மாதிரி இருக்குது. எழுந்து பாருங்கள், அவங்க வழி பிறக்கும், பாசிட்டிவாக பிறக்கும். கடன் இல்லாமல் வாழணும். கர்மா ஹீலிங்குடைய கான்செப்டில் முக்கியமான கான்செப்டில் அதுவும் ஒன்று. எல்லா கான்செப்டும் முக்கியமான கான்செப்ட் தான். அது ரொம்ப முக்கியமானது. யாருக்கும் கடன் இருக்கக்கூடாது. 1 ரூபா கூட கடன் இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நம்ம மூச்சு விடும்போது இந்த பூமி விட்டு வெளியே கடன் 1 பைசா இருக்கக்கூடாது. யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த கடனை தீர்த்தா தான் அடுத்து பித்ரு கடன் இருக்குது. அந்த பித்ரு கடனை தீர்த்தா தான் அடுத்த கடன் இருக்குது. இன்னும் 3 கடன் இருக்குது. நம்ம அதை பற்றி ஒன்றும் பேசலை. இந்த 2 கடனை பார்த்துருக்கோம். இதே ஒன்று தான் இந்த பாடு இல்லை. இதெல்லாம் தாண்டினா தான் ஆட்சி லெவல் போகணும். சும்மா நம்ம பத்திரிக்கையில் போஸ்டரில் இறைநடி அடைந்தான் போனால் போக முடியாது. ஆனால் சும்மா போட்டுக்கலாம், நம்ம திருத்தி போட்டுக்கலாம். அப்படின்னா இறைநடி அடைய முடியாது. அப்படி டக்குன்னா போயிட முடியாது. நெவர் பாசிபிள். அப்போ இதெல்லாம் நம்ம அடையணும்னா என்ன பண்ணணும்? ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப ஈஸி வே, ஈஸியஸ்ட் வே ஏர்லி மார்னிங் எழுணும், அவ்வளோதான். பட் ஏர்லி மார்னிங் எழுதி பகல தூங்கக்கூடாது.
ஏர்லி மார்னிங் எழுந்து பகலில் தூங்கக்கூடாது. நான் திரும்ப பல முறை சொல்கிறேன். இதுக்கு அடிப்படை காரணம் நிறையா இருக்குது. விடிகாலம் எழுத பற்றி பேசினா 1 இயருக்கு பேசலாம். விடிகாலம் எழுத கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த விடிகாலம் எல்லாம் கிடைக்கிற தீமைகள் என்ன, எப்படியெல்லாம் வந்து நம்ம கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னோம்னா அடுத்த 1 வருஷம் வரைக்கும் ஓட்டலாம். இந்த கிளாஸ் 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக கிளாஸ் எடுத்துனா 1 வருஷம் ஓட்டலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் சந்தோஷப்படணும்னா முதல்ல காலைல எடுங்க, அவ்வளோ சிம்பிள். நீங்கள் 1000 பிரச்சனைக்கும் 1000 ப்ராப்ளம் இருக்கும். வாட் ஆர் மே பி த ப்ராப்ளம் யூ ஆர் சஃபரிங் இன் யுவர் லைஃப், தேர் இஸ் எ சொல்யூஷன். கண்டிப்பாக இருக்குது. அந்த சொல்யூஷன் எப்போ காலைல எழும்போது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நான் வழிகள் சீக்கிரம் பிறக்கும். பிரம்மோகத்து சாதமாக நினைக்காதீங்க. உங்களை படைச்ச பிரம்மன் உங்களுடைய நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் வாழணுன்றதுக்காக ஒரு கரெக்ஷன் கொடுக்குறாரு, அந்த டைம் கொடுக்குறாரு, இதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு டைம் கொடுக்கணும். அது பிரம்ம முகூர்த்தம் 3 to 6. சூரிய உதயமான பிறகு பெட்டில் படுக்கக்கூடாது. சூரிய உதயம் ஆயிடுச்சா பெட்டே இருக்கக்கூடாது, 4 பேரை தவிர சொல்லியிருக்கோம். 50 பேர் இப்போ 5 பேர் தான் விடிகாலம் எழுந்திருக்கிறாங்க. இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி கஷ்டம் போகும், எப்படி துன்பம் போகும், எப்படி துயரம் போகும், எப்படி ஆரோக்கியம் வரும், எப்படி நம்ம நினச்ச மாதிரி தான் வாழ முடியும், எப்படி கடன்களாம் தீர்க்க முடியும், எப்படி பொருளாதார நிறைவாக இருக்க முடியும், எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும், எப்படி நல்ல இறுதியும் உழக்கு அமையும். எல்லாம் ஒன்று நீ முறைச்சிக்கோ, நான் முறைச்சிக்கோ, நான் உன் மேலே இருக்கவும், நீ என் மேலே இருக்கவும், நீ என் மேலே ஒருத்தம், நான் உன் மேலே ஒருத்தம், எனக்கு ஒன்று பிடிக்காது, உனக்கு என்ன பிடிக்கும், இப்படி தான் போயிட்டுருக்கு. அது சாதாரண விஷயம் இல்லை. எழுங்க, காலையில் எழுங்க, தயவு செஞ்சு எழுங்க. எழுந்தால் நான் நல்லா இருப்பேனா நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் தான் நல்லா இருப்பீங்க. என்னை விட எல்லாரும் நல்லா இருக்கும். நான் காலையில் எழுந்து நான் நல்லா இருப்பேன், அது ஓகே. நீங்கள் எழுறீங்களா, நீங்கள் எழுந்தால் தான் நல்லா இருப்பீங்க. நான் யூடியூப்பில் பார்த்துக்கிறேன் சார், பார்த்துக்கோங்க, உங்களை யாரும் வேணான்னு இல்லை, அது வேற மேட்ரு. பட் காலையில் எழுற பழக்கம் கற்றுக்கோங்க. எனக்கு என்ன வேலை, வேலைலாம் ஒன்றும் இல்லை, எல்லா வேலையும் இருக்குது. காலையில் எழுந்தால் என்ன வேலைன்னு தோணும் பாருங்கள். காலையில் எழுந்து பாருங்கள், அடுத்த வேலை என்ன செய்யணும், அடுத்த வேலை என்ன செய்யணும், எழுந்து நீங்கள் தொடர்ந்து எழுந்து பாருங்கள். அதோடைய அனுபவத்தை அனுபவிச்சாதான் தெரியும். சிற்றின்பம் பேரின்பம்ன்றோம். என்ன சிற்றின்பம்? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பெறுகின்ற இன்பம் தான் சிற்றின்பம். இவங்களுக்கு தெரியுது, அவ்வளோதான். இதை மாதிரி பல மடங்கு 1000 மடங்கு நன்மை தருவது பேரின்பம். அது யாருக்கும் தெரியாது. அதனால் இதையே நினச்சிக்கலாம், சிற்றின்பத்தையே இது பேரின்பம்னு நினச்சிருக்கிறோம் நம்மால். இவனுக்கு தவிர வேற தெரியாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பெறுகின்ற இன்பம் தான் அதுக்கு பேர். பெரியவங்க சிற்றின்பம்னு வச்சாங்க. இதையே பெரிய பெருசுன்னு நினச்சிருக்கிறாங்க நம்மால். அப்போ பேரின்பத்தை உணரல அவங்க. பேரின்பத்தை உணர்ந்தா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இதை கடந்து போகணும், அவ்வளோதான். இதை கடந்து போகணும், அவ்வளோதான். ஆனால் பேரின்பம்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் திரட்டிக்கல பேரின்பம் பேரின்பம் இறைவனை அடையணும், பேரின்பம் அடையணும். அந்த நிலைமைக்கு போனால் தான் தெரியும் அது இந்த இன்பத்தை விட லட்சம் மடங்கு கோடி மடங்கு அதிகமானதுன்னு தெரியும். அதனால் தயவு செஞ்சு காலைல எழுங்க, ஓகேவா? இப்போ இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் விளக்கு ஏற்றலாமா? தாராளமாக விளக்கு ஏற்றலாம். பிகாஸ் அங்கே அக்னி தெய்வம் கிடையாது, இறைவனை வழிபடுகின்றீர்கள். இறைவனுடைய உணர்வை நீங்கள் அடையிறீங்க, நீங்கள் இறைவனுடைய ஒரு பாகம்ன்றது உணர்றீங்க. அதனால் நார்த் ஈஸ்டில் என்ட்ரன்ஸ் கார்னராக இருந்தாலும் கூட விளக்கு ஏற்றுங்க. அக்னி தெய்வம் கிடையாது, அது ஒளி இறைவன். சரியா? இது ஒரு டவுட் கிளியர் பண்ணியிருக்கேன். ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வாஸ்து வந்து நம்பினாலும் நம்பலைனாலும் உண்மை தான் சொல்லியிருக்கோம். சில பேர் வந்து இஸ்லாத்துலேயும் கிறிஸ்டியானிட்டி நாங்களாம் நம்ப மாட்டோம், இதை இந்துக்கள் முட்டாள்கள் மூட நம்பிக்கைக்காரங்க அவங்களாம், நாங்களாம் வாஸ்து நம்ப மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவங்ககிட்ட கேளுங்க. ஏன் உங்களுடைய சர்ச்சில் வந்து டோம் வந்து கோம்பு அப்படி வந்து உள்ள வந்து கோணிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேளுங்க. எப்படி வேணாலும் கட்டலாம்ல மசூதி, எப்படி வேணாலும் மசூதி கட்டலாம்ல. அது ஏன் வந்து அப்படி பாருங்கள், அப்படி தாஜ்மஹால் மாதிரி அப்படி கோம்பா வந்து அப்படி வந்து கோணிக்கலாக கொண்டு போய் சேர்த்து எண்டு பாயிண்ட் வந்து கோணிக்கலாக இருக்கும். ஏன் அது எப்படி வேணாலும் கட்டலாம், அது ஏன் அப்படி கட்டிங்கன்னு கேளுங்க. என்ன ஆன்சர் சொல்கிறாங்க பாருங்கள். தெரியாது அவங்களுக்கு. சர்ச்சஸ் எடுத்துக்கோங்க, எல்லா சர்ச்சஸும் பெரும்பாலும் மேலே பார்த்தீங்கன்னா அப்படி கூம்பாக முடியும். நீங்கள் எந்த சர்ச் வேணாலும் பாருங்க, மேலே போயிட்டு நேரம் சிலுவை வச்சுருப்பாங்க. பட் சிலுவை வைத்தாலும் கூட அது ஏன் வந்து பிளாட்டாக இல்லாமல் அங்கே கூம்பா வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆன்சர் தெரியாது. நீங்கள் எந்த பிஷப்பை கேளுங்க, எந்த பாஸ்டரை கேளுங்க, யார் வேணாலும் கேளுங்க, தெரியாது. வாஸ்து இல்லைன்னு வாங்க. பட் இந்த கேள்விக்கு மட்டும் ஆன்சர் கேளுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் இந்த ஒரு கேள்வி கேட்டால் போதும். ஏன் எல்லா மசூதிகளையும் முள்ள இருக்கிற அந்த மேலே இருக்கிற கோபுரம் கோணிக்கலாக இருக்கிறது, அது கூம்பாக இருக்கிறது? ஏன் எல்லா சர்ச்சஸும் எந்த வகையினுடைய சர்ச்சஸாக இருந்தாலும் மேலே வந்து கோணிக்கலாக கூம்பாக ஏன் இருக்கிறது அப்படின்னு தெரியாது. பிகாஸ் வாஸ்து காஸ்மிக் இருக்கிற எனர்ஜியை அதை அப்சர்வ் பண்ணுற டெக்னிக்கை வச்சுருக்குறாங்க.
எல்லா கோபுரங்களும் பாருங்க, எந்த கோபுரமாக இருந்தாலும் நார்த் இந்தியாலையும் சரி, சவுத் இந்தியாலையும் சரி, எல்லா கோயில்களோட அமைப்புகளையும் கோயிலில் பாருங்க, ஜெயின் டெம்பிளில் பாருங்க, ஜெயின் டெம்பிளில் பாருங்க. நீங்கள் வழிபாட்டு தலம் எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும் பார்த்தாலும் அங்கே பாருங்க, அதனுடைய கூரை ரூஃப் எண்டு வந்து மேலே வந்து கூம்பாக முடியும். ஏன் கூம்பு? வாஸ்து. அவங்களையும் அறியாமல் வாஸ்து. அது காஸ்மிக் எனர்ஜியை காஸ்மிக்லேருந்து இழுத்து அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும், மேலேருந்து இழுத்து கொடுக்கும். அந்த அமைப்பு அது. லைக் பிரமிட் சொல்லலாம். பிரமிட்ஸ் கூட அப்படி தானே. பிரமிட்ஸ் வந்து அங்கே எனர்ஜியை வாங்கி உள்ள அந்த இடத்துல பேஸ் கொடுக்குது. அந்த பிரமிட் கான்செப்ட் தான் இங்கேயும். பிரமிடும் டெம்பரரி இப்போ வந்தது, இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே வந்தது. அப்படியே வந்து அங்கே எனர்ஜி காஸ்மிக்லேருந்து உள்ளே அப்சார்ப் பண்ணி இழுத்து கீழே கொடுக்கும், கீழே கொடுக்கும். அதான் அந்த தான் வாஸ்து. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. தெரியலன்னு சொன்னவங்க புரியறதுக்காக சொன்ன நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும். அவர்களும் கிறிஸ்தவர்களும் சரி, முஸ்லீம்களும் சரி, இதை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். ஏற்றுக்கொள்ளனா பரவாயில்ல, அதை பற்றி பிரச்சனை. பட் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை இது. வாஸ்து தான் உண்மை தான். அது எல்லாரையும் பாதிக்கிறது. நன்மை தரும் விதத்திலையும் வருது, தீமை தரும் விதத்திலையும் வருது. அது அவங்க எப்படி இருக்காங்கிறத பொறுத்து. ஸோ பொதுவாகவே இப்போ அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் நிறைய வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் குறைஞ்சி போச்சு, அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் வந்துச்சு. அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் வந்த பிறகு என்னாச்சுன்னா, எல்லாமே ஸ்பேஸ் நான் வந்து சேவ் பண்ணுறேன்ட்டு எக்ஸ்ட்ரீம் கார்னரில் வைக்கிறாங்க. இந்த கார்னர், அந்த கார்னர், அந்த கார்னர், இந்த கார்னர், எக்ஸ்ட்ரீம் கார்னர் வைக்கிறாங்க. நிறைய நான் வந்து வாஸ்து வெரிஃபிகேஷன் போன நிறைய பில்டிங்ஸ் பார்த்துருக்கேன். ஆயிரக்கணக்கான பில்டிங்ஸ், பங்களாஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், நிறையா பார்த்துருக்கேன். என்னுடைய குரு எப்படி ட்ரைனிங் கொடுப்பாருன்னா, ஒரு பெரிய பங்களா கொடுத்துருவாங்க, 1/2 hour டைம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். 1/2 hour டைம். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே யாரும் பேசக்கூடாது, நேராக உள்ளே போய் பார்க்கணும், பில்டிங் எல்லாம் உள்ளே போய் பார்க்கணும், போயிட்டு வந்து ரிசல்ட் கொடுக்கணும். 1/2 hour தான் டைம். கொஸ்டின் ஆன்சர் மாதிரி 1/2 hour தான் டைம். உள்ளே போயிட்டு அவங்க வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கும், இந்த பிரச்சனை இருக்கும், இந்த பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், லிஸ்ட்டு கொடுக்கணும். அதை அவர் வேல்யூவேஷன் பண்ணுவார், எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பார். யார்கிட்டையும் பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே போகணும். ஒரு 1/2 hour டைம் கொடுப்பாங்க. பில்டிங் ரொம்ப பெருசாக இருந்தால் 1 hour டைம் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 1 hour கொடுப்பாங்க. 1/2 hour to 1 hour. ஒரு ஏரியா கொடுத்தாங்க, இந்த வீடு இத்தனை வீடு, இத்தனை வீடு, அதை இத்தனை பங்களா அப்படி கொடுத்துருவாங்க. நம்ம போய் பார்க்கணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது, உள்ளே போய் பார்க்கணும், எல்லா அமைப்புகள்லாம் பார்க்கணும். அப்போ இந்த வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும், நன்மைகள் இருக்கும், தீமைகள் இருக்கும். நன்மை எல்லாம் என்ன வரும், தீமைகள்லாம் என்ன வரும், இனிமேலுக்கு என்ன வரும், இப்போ என்ன வந்திருக்கும் அப்படின்னு லிஸ்ட் கொடுக்கணும். அப்போ அதை வேல்யூவேஷன் பண்ணுவார். அப்படியா, ஓகே ரைட், அப்படி பார்ப்பார். பெரும்பாலும் எபோவ் 90% நான் வாங்குவேன், எபோவ் 90% வாங்குவேன். சிலர் சென்டம் வரும், சில 95 வரும். அப்போ 95 வருதுன்னா உடனே விட்டுற மாட்டார். அது கூப்பிட்டு எங்கே நம்ம வந்து அசஸ் பண்ணது தப்பு பண்ணணும்னு சொல்லி காட்டுவார், சொல்லி கூப்பிட்டு காட்டுவார். இது 5 மார்க் குறைஞ்சிருச்சு, ஏன் 5 மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டு இப்படி கரெக்டு, இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணி அது 100 வாங்குற மாதிரி பண்ணி விட்டுருவார். வாசுனா எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. தியேட்டரில் புக்கை படிக்கிறது இல்லை, ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுப்பார், ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுப்பார். ஸோ அந்த வாஸ்துன்றது வந்து ரொம்ப அருமையான விஷயம். இப்போ என்ட்ரன்ஸில் லாஸ்ட் கிளாஸில் வீடு கட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நார்த் ஈஸ்டில் இப்போ இவங்க என்ட்ரன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நார்த் ஈஸ்டில் என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா, பெரும்பாலும் அந்த வீட்டில் நார்த் ஈஸ்டில் ஒரு பிளாட் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் இருக்குது, இந்த என்ட்ரன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த வீட்டில் பணம் நிறைய வரும், நிறைய பணம் வரும். அவங்க எப்பேற்பட்ட வறுமையான சூழ்நிலை அந்த இடத்துக்கு போனாலும் பணம் நிறைய வரும். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவி அப்படின்றவங்களுக்கு உடம்பு அடி வாங்கிடும். குடும்ப தலைவி இந்த ரேங்க்ல யார் இருக்காங்களோ உடம்பு அடி வாங்கிடும். இன்னைக்கு வந்து கூட்டு குடும்பமெல்லாம் இல்லை, கூட்டு குடும்பம்லாம் இல்லை, ரொம்ப குறைஞ்சி போச்சு, ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. அப்படியே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் 2-3 பேர் பங்காளிங்க, அண்ணன் மனைவி, தம்பி மனைவி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து அந்த மாமியார் ரேங்க் யார்? அண்ணன் மனைவி. மூத்த அண்ணனுடைய மனைவி இருப்பாங்க இல்லையா, அண்ணி, பெரிய அண்ணி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உடம்பு அடிவாங்க, உடம்பு அடிவாங்க. குடும்ப தலைவின்ற யார் இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக உடம்பாங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோ, ஓகேவா? அடுத்து அப்படியே நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் வரும். சவுத் ஈஸ்ட் அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த அக்னி மூலை என்ட்ரன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், பெரும்பாலும் ஏதாவது ஃபயர் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது நெகட்டிவாக நடந்து சஃபர் ஆவாங்க. ஃபயர் சம்மந்தப்பட்டது, நெருப்பில் சுட்டுக்குவாங்க, நெருப்பு காயப்படும், தீ காயப்படும், இல்லை ஏதாவது வெடிச்சிடும், ஏதோ கொட்டிக்குவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரும். அது எப்போ வரும்னா, அவங்க ஜாதகத்தில் எப்போ வீக் பாயிண்ட் வருதோ, அந்த ஃபேமிலியில் யார் வீக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது வரும். நல்லா நோட் பண்ணிக்கிறேன். அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய அரஸ்கோப்பில் எப்போ வீக் பாயிண்ட் வருதோ மாறிக்கிட்டே இருக்கும். கிரகங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது, எப்பவும் வீக்காகவும் இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும்.
அப்போ பார்த்துட்டு இருக்கோம் டைம் எப்போ வீக் வருதோ அப்போ ஃபயர் சம்மர் கூட ஏதாவது ப்ராப்ளம் பிரச்சனை பண்ணலாம். சரியா? இந்த பக்கம் அடுத்து இந்த சைடில் ஆப்போசிட் வரும். இந்த பக்கம் வடமேற்கு குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த மூலையில் என்ட்ரன்ஸ் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, பணம் வரும், ஆனால் கட்டுக்கு மீறி செலவாயிட்டே இருக்கும். பணம் வரும், 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம், எவ்வளோடா நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிற்காது. கையில் சேமிப்புன்றது இருக்காது. கையில் சேமிப்புன்றது இருக்காது. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும், பற்றாக்குறையாக இருக்கும். குபேர மூலை தான், பேர் என்னமோ குபேர மூலை தான். பட் அந்த குபேர மூலையில் நீங்கள் என்ட்ரன்ஸ் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் வரவு வரும், ஆனால் சேமிப்பு வைக்க முடியாத மாதிரி செலவுகள் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். அன்வான்ட் செலவோ வாண்டட் செலவோ ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கும். பட் நீங்கள் வந்து சேமித்து அடுத்ததுக்கு வச்சுக்கலாம், இதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்த முடியாது. இது வந்து அந்த மூலையில் வாசப்படி வச்சவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படி இந்த பக்கம் வரும். கன்னி மூலை சொல்லுவாங்க, கணபதி மூலைன்னு சொல்லுவாங்க, கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, தென்மேற்கு மூலை. இப்போ நான் 4 காரணம் பற்றி சொல்லிட்டு வரேன். தென்மேற்கு மூலை, தென்மேற்கு மூலை என்ட்ரன்ஸ் வச்சிங்கன்னா எல்லா பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் கேட்கவே வேணாம். சூசைட் நடக்கும் அந்த வீட்டில், திருடு போகும், பிஸ்னஸில் லாஸ் ஆகும், வீட்டில் நிம்மதி இருக்காது. மற்ற 3 டைரக்ஷனில் வாசப்படி வைக்கிறத விட தென்மேற்கு மூலையில் வாசப்படி வச்சிங்கன்னா ரொம்ப ஒஸ்ட், இருக்குல்லே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட். அது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட். அது இதுதான் கொடுக்காது. குடும்பத்தையே ஒரு வழி பண்ணிடும். குடும்பத்தையே ஒரு வழி பண்ணிடும். நிம்மதியாக சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் எவ்வளோதான் இருந்தாலும் அந்த மூலையில் வாஷ் பண்ணால் க்ளோஸ். எப்போ க்ளோஸ்? உடனே க்ளோஸ் இல்லை. அது அவங்கவுங்க டைமில் அந்த குடும்பத்தில் யார் யாருக்கு எந்த டைம் வருதோ, நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த நெகட்டிவ் பீரியட் வரும்போது கண்டிப்பாக வேலையை காட்டும். இப்போ நான் சொன்னது அத்தனையும் காட்டும். செக் பண்ணி பாரு, உண்மையாக இல்லையான்னு செக் பண்ணி பாரு. அதான் கண்டிப்பாக நடக்கும், மாற்றவே முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மல்டி மில்லியனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை கரெக்டாக காட்டும். நார்த் ஈஸ்ட் பணம் நிறைய வரும், நார்த் ஈஸ்ட் சென்ட்ரல் பணம் நிறைய வரும், அந்த குடும்பத்தினோட ஹெல்த் அடி வாங்கும். அக்னி மூலை நார்த் ஈஸ்ட், எஸ் கரெக்ட். அக்னி மூலை ஃபயர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வரும், அதனால் குடும்பம் பாதிக்கும். அப்படியே இந்த பக்கம் வாங்க, ஆப்போசிட் சைடில் வந்தீங்கன்னா குபேர மூலை, பணம் வந்து போயிட்டே இருக்கும், கண்ட்ரோலே பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் இழுத்து பிடிச்சி வச்சாலும் பணம் நிற்காது, போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் வாங்க, எல்லா பீடைகளும், எல்லா கஷ்டங்களும், எல்லா துன்பங்களும், எல்லா தேர்தல்களும் கேட்ரியாது அந்த மூலை. இந்த கார்னரில் தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஆக்சுவலாக எப்படி வைக்கணும்னா, ஒரு என்ட்ரன்ஸ் நீங்கள் வாசப்படி வைக்கணும்னா அது 9ஆக பிரிக்கணும். 9 செக்மெண்ட்ஸாக பிரிக்கணும், 9ஆக பிரிக்கணும். அது எவ்வளோ லெங்க்த்து இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரெத் இருந்தாலும் சரி, ஒரு ரோவை பார்த்தீங்கன்னா அது 9ஆக பிரிக்கணும். நம்ம 9ஆக பிரிக்கணும், 4லையும் 5லையும் வைக்கணும். 4வது பாகத்தையும் 5வது பாகத்தையும் வைக்கணும். கோயில்கள்லாம் அந்த மாதிரி ஆம்பிள்லாம் வைப்பாங்க. கோயில்கள்லாம் வந்து ட்ரெடிஷன், இப்போ இருக்கிற கோயிலில், பழைய ட்ரெடிஷனில் புராதன கோயில்களில், முறைப்படி வாஸ்துப்படி கட்டப்பட்ட கோயில்களில் கரெக்டாக வைப்பாங்க. 4வது பாகத்துலையும் 5வது பாகத்தையும் வைப்பாங்க, இல்லை நடுவு பாகத்தில் வைப்பாங்க. அது சில காரணங்கள் இருக்குது. நடுவு பாகத்தில் ஏன் வைக்கணும், இந்த பக்கம் 4.5 அந்த பக்கம் 4.5 ஏன் 4லையும் 5லையும் ஏன் வைக்கணும், அது இன்னும் நிறைய விஷயங்கள், அது நிறைய உள்ள சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ போட்டு குழப்பிக்க வேண்டாம். அந்த 4வது பாகத்தையும் 5வது பாகத்தையும் நீங்கள் வச்சிங்கன்னா அது வாழ்க்கையை வளம் தரும். அடுத்தது பாருங்கள், இப்போல்லாம் வந்து பெரும்பாலும், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு முன்னாடி என்ட்ரன்ஸ் கட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படியே தெரியும். புறக்கடைன்னு சொல்லுவாங்க, புறக்கடை. முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்கும். அப்போது வீடு வந்து புழங்குற இடம் லெஃப்ட் டு ரைட் ரெண்டுமே இருக்கும், பட் ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் இருக்கும். தட் இஸ் த ப்ராப்பர் வே ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் ஹாப்பியஸ்ட் ஹவுஸ். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுங்க, அப்பார்ட்மெண்ட்டு மற்ற இடம்லாம் பாருங்கள், எடுத்தோடனே சவர் தான் இருக்கும். எடுத்தோடனே இப்போ பில்டிங் எடுக்கிறோங்க, பில்டிங் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஒரு செவர் இருக்கும், அதில் ஒரு செவர் இருக்கும். அது நெகட்டிவான விஷயம். ஏன் நெகட்டிவான விஷயம்னா, வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தை நிம்மதியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏதாவது தடங்கல் பண்ணும். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு வாஸ்படி வைக்கிறீங்கன்னா அந்த வாஸ்படிக்கு அடுத்து ஒரு வாஸ்படி இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும். சில பேர் சில புக்கில் எழுதுவாங்க ஒரு ஜன்னலாவது இருக்கணும்னுவாங்க. ஒரு என்ட்ரன்ஸ் உள்ள நுழையும், மெயின் என்ட்ரன்ஸ் தலைவாசப்படி சொல்லுவீங்க, தலைவாசப்படிக்குள்ள நுழையிறோம், தலைவாசப்படிக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு வாசப்படி இருக்கணும். அதுக்கு பிறகு வேணால் கட் ஆகலாம், வேற எங்கே மாற்றுற மாதிரி. பட் 2வது இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு என்னுடைய குருமார்கள் சித்தர்களும் சொல்லிக் கொடுத்த வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் டைரக்டாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு, அதான் நல்லது.
இன்னைக்கு செட்டிநாடு சைடில் அது பழைய வீடுகள்லாம் இருக்கும். இப்போ எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. அவங்களும் மாடர்னாக கஷ்டப்பட்டு இருக்காங்க, அது வேற. பட் பழைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு வீட்டில் இன்னமும் சவுத் சைட்லாம் காரைக்குடி அது மாதிரி ஏரியாலாம் போனீங்கன்னா நேராக விடுறோம். நான் வாஸ்துக்காக வெரிஃபிகேஷனுக்காக போயிருக்கேன். வாஸ்து ட்ரைனிங் அப்போ வாஸ்து வெரிஃபிகேஷனுக்காக அப்போ செக் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2000 வீடு பார்த்து ரிப்போர்ட் எடுத்தோம். அப்போ அந்த மாதிரி த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து எடுத்தோம். காரைக்குடியில் கரெக்டாக பண்ணிட்டாங்க. அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களா நகரத்தாரா அந்த கம்யூனிட்டி, நாட்டுக்கோட்டை செட்டியார் நகரத்தார் செட்டியார்கள் ஏதோ இருக்கும், அது ஏதோ ஒரு டிவிஷன் அது. அந்த பீப்புள் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, நாட்டுக்கோட்டை செட்டின்னு நினைக்கிறேன். எஸ், அவங்களாம் அந்த மாதிரி தான் கட்டுவாங்க. தட் இஸ் அ ப்ராப்பர் வே. இன்னைக்கு எந்த அப்பார்ட்மெண்ட்டாவது அப்படி இருக்கா? இல்லை. இல்லை, எந்த இண்டிவிஜுவல் ஹவுஸாவது அப்படி இருக்கா? இல்லை, பெரும்பாலும் இல்லை. தப்பாக வீட்டை கட்டுறோம், தப்பாக சஃபர் ஆகிட்டு இருக்கோம். அதான் விஷயம். இது சும்மா சொல்லிட்டு போயிட ஒரு விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிருங்கன்னா அவங்களாம் அனுபவித்து சந்தோஷமாக நல்லா இருக்கணும், அந்த மக்கள் சமுதாயம் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு போனாங்க. நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண நான் விஞ்ஞானத்தில் இருக்கேன், நான் ஐஏ டெவலப்மெண்ட்டில் இருக்கேன், என்ன மாதிரி அறிவாளி யாரும் கிடையாது, புதுசாக கிடையாது, நம்ம லாப் பேசின்னு உட்காந்து நம்ம தான் வீணாக போவோம். உடனே கிடையாது, எல்லாமே சயின்ஸ். கோயில்களே தப்பாக கட்டுறாங்க. இப்போ வீடே சரியில்லைன்னா நம்ம கஷ்டப்படுவோன்னும் போது கோயில்களை தப்பாக கட்டினா அந்த கோயிலில் நமக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்குமா? குளிக்க போய் சேர பூச்சி வந்திருக்காங்க, அங்கே போய் நெகட்டிவ் தான் வாங்கிட்டு வரும். பிகாஸ் அங்கேயே நெகட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பிளே தப்பாக கட்டுறாங்க, அங்கே போய் நெகட்டிவ் தான் வாங்கிட்டு வரும். ஆனால் கோயிலில் போய் நான் கஷ்டப்படுறேன்னு யாருக்கும் உணர மாட்டீங்க, நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அது பிறகு சஃபர் ஆகிட்டு போங்க. நம்மள மாதிரி கிளை வான்ஸில் பாஸ் சொன்னால் தான் தெரியும், சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அடிபட்டு அப்புறம் ஆமாம் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சார், முன்னாடி சொன்னால் கேட்குற பாருங்க. ஸோ வாஸ்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்பார்ட்மெண்ட் வாங்கினா கூட கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்க. அப்பார்ட்மெண்ட்டை மாதிரி இல்லை, பட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் ஒரு ஆணி அடிச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்துடுவான். இந்தாண்ட டம்னு ஏதாவது வேலை செய்யணும்னா அசோசியேஷன் பிரசிடென்ட் வந்துடுவார். சரியா? நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. வேறு ஏதாவது ஒரு கரெக்ஷன் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணால் உடனே அசோசியேஷன் செக்ரட்டரி வந்துடுவார். சார் என்ன சார் இப்படி சார் கம்ப்ளைண்ட் வருது சார் அப்படின்னு வந்துடுவார். ஒரு சுதந்திரமாக வாழ முடியாது. சரி, வேறு வழி இல்லை. இப்போது இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டாக மாறிட்டு இருக்கு, இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லாம் மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்டாக மாறிட்டு இருக்கு. ரைட், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த ஜெம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களாக இருக்குது. அதை வச்சு டெம்பரரியாக அதை மாற்றிக்கலாம். அதாவது பெர்மனெண்ட்டாக இருக்குன்னா பெர்மனெண்ட்டாக வாசல் இருக்கிறது தான். சில பேர் கேட்பாங்க, சார் இது இப்படி இருக்குது, இது எப்படி சார் வாஸ்து மாற்று? இடிக்காமல் பண்ணுறது எப்படி மாற்று? இடிக்காமல் பண்ணாமல் எப்படி சார் மாற்று? பென்சில் யூஸ் பண்ணலாமா, அது யூஸ் பண்ணலாமா, இது யூஸ் பண்ணலாமா? அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வாஸ்து கிறிஸ்டல் எவ்வாறு சரி செய்யும்? இன்னொன்று நாளைக்கு சொல்கிறேன் சார். இந்த வாஸ்து கிறிஸ்டல் எவ்வாறு சரி செய்யும் சொல்கிறேன் சார். வீடியோ போட்டிருக்கா? சார் வீடியோ இருக்கான் சார், பாருங்கள் சார், வீடியோ இருக்கான் பாருங்கள். அது என்னன்னு சார்கிட்ட கேட்டு பாருங்கள். கிறிஸ்டல் எப்படி வாஸ்து சரி செய்யுன்னு போட்டிருக்கேன், பேசியிருக்கேன். எனக்கே மறந்து போச்சு, ஆனால் இருக்கான் சார் சொல்கிறார், பாருங்கள். நிறைய பேசுகிறோமா, எதெல்லாம் பேசணும் எனக்கே தெரிய மாட்டேங்குது. நீங்களும் சரி, இப்போ பார்க்குறவங்க கேட்குறீங்க, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுறீங்க, அது பின்னாடி ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா, வீடியோவில் சொல்லியிருக்கோமா பார்த்துங்க, அதையெல்லாம் பார்க்க எடுத்துன்னே ஒரு கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ண போகிறாரு. அதெல்லாம் போய் எதுக்கு பார்த்துங்க, டைரெக்டாக கேள்வி தான். பார்ட்டிசிபேட் ரெஃபர் பண்ணுங்கன்னா யாருமே பார்க்குறது பார்ட்டிசிபேட் பார்க்குறது. நாமளா சொன்னோம் அப்படியா சார், சரி சார் பார்க்குறேன் சார். எடுத்துன்னே ஒரு கேள்வி, எப்படி கேட்டாலும் பதில் சொல்லாத மனுஷன், சொல்லிட்டு போ, அப்படிதான். சரியா? பாருங்க, அதில் 2 விஷயம் முறையாக இப்படி தான் இருக்குது. இந்த வீட்டில் நமக்கு நெகட்டிவ் வராது, பாசிட்டிவ் மட்டும்தான் வரும், நன்மைகள் மட்டும் தான் நடக்கும், தீமைகள் நடக்காது அப்படின்ற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று. அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கணும், இண்டிவிஜுவல் ஹவுஸ், இது ஒன்று. இது நேச்சராக இருக்கும். ஏடாகூடமாக வீட்டை கட்டிட வேண்டியது, அதனால் வர பிரச்சனைகள் வரும், அது வரதான் செய்யும். அந்த பிரச்சனை சமாளிக்கிறது ஒன்று. இதுதான் டெம்பரரியாக நான் பண்ணுற ரெமெடிஸ். புரியுதா? பிரச்சனைகளே வராமல் இருக்கிறது ஒன்று, வந்த பிறகு அந்த பிரச்சனை சமாளிச்சுட்டு இருக்கிறது ஒன்று. 2 வகையாக பிரிங்க. பிரச்சனையே வராதுங்கிறது கரெக்டான வாஸ்துப்படி கட்டுறது, பிரச்சனையே வராது. நம்ம அந்த ஏடாகூடமாக கட்டிட்டு அல்லது ஏடாகூடமாக கட்டப்பட்ட அப்பார்ட்மெண்ட்டை நம்ம வாங்கிட்டு 99% அப்பார்ட்மெண்ட்ஸ் இப்படி தான் இருக்குது. வாஸ்து ரிலேட்டட், வாஸ்து ஓரியன்ட், 100% வாஸ்து அப்படி தான் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. உள்ளே போய் பார்த்தா அப்படிலாம் இல்லை. நான் நிறைய பார்த்துருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட் பக்காவாக போடுவாங்க, 100% வாஸ்து, வாஸ்து ரிலேட்டட், வாஸ்து கம்ப்ளைண்ட் நிறைய போடுறாங்க. அதெல்லாம் போய் பார்த்தா அப்படிலாம் இல்லை.
அது யாருக்கு இல்லை, அது நம்மள மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க போய் பார்த்தா இல்லை. மற்ற சாதாரண பீப்புளுக்கு அப்படி ஓ இப்படிதான் சார், ரைட் சார், ஓ ரைட், எத்தனை கோடி இந்தா பிடிங்க, கெட்டியாக பிடிச்சிருக்கு, இந்த ரெஜிஸ்ட்ரேட் பண்ணுங்கன்னு போயிட்டு சாப்பிட ஆகிட்டு. நம்மள மாதிரி உள்ள போய் விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்தா தான் தெரியும் அதில் என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இதை பார்த்துச்சுன்னா ஒருத்தர் அப்படி தான் போயிட்டு வாங்கிட்டார், அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிட்டார், ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். சார் வாஸ்து கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாங்க சார், ஆனால் அந்த வீட்டுக்கு போன பிறகு நிறைய பிரச்சனை வருது சார். நீங்கள் தான் சொல்கிறீங்க வாஸ்து கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க, அப்புறம் நீங்கள் தான் வாஸ்து கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இத்தனை கோடி கொடுத்து வாங்கினேன்றீங்க, அப்புறம் பிரச்சனை வருது நீங்களே தானே சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் சார் அப்படி தான் சார் சொன்னால், நீங்கள் வந்து பாருங்கள் சார், அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சார், அடி மேலே அடி கொடுது அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு அப்புறம் சொன்னார். ஒரு 3 months கழிச்சு தான் போக முடியுது, உடனே போக முடியல. ஒரு 3 மாதம் கழிச்சு 4th month போய் பார்த்தா அது என்னென்னு அப்படியே ஒரு பார்த்த உடனே ஒரு 1/2 hourல ஒரு 15-20 விஷயம் சொல்லி இதெல்லாம் நெகட்டிவ்னு சொன்னேன். இதெல்லாம் நெகட்டிவ், இந்த எஃபெக்ட்லாம் இருக்குமே அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார், நான் அவர்கிட்ட எதுவும் கேட்கல, இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, இந்த வீட்டில் நெகட்டிவ் இருக்குது, இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குமேன்னு. ஆமாம் சார் கரெக்டாக இருக்குது, ஆமாம் சார் கரெக்டாக இருக்குது. என்ன சார் பண்ணுறது, நீங்கள் பில்டர் தான் கேட்கணும், ஏன்னா அவர் தான் சொன்னார் 100% கம்ப்ளைண்ட்டு, 100% வாஸ்து அப்படின்னு அவர் தானே சொன்னார், அவருக்கு தான் போய் கேட்கணும். இல்லை சார் நான் போய் கேட்டேன் சார், ஆனால் எல்லாம் கரெக்டாக தாங்க பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு சார். அவர் வேலை முடிஞ்சு போச்சு, பணம் கொடுத்தீங்க, வேஸ்ட் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே என்ன ஆக போகுது, என்ன பேசி என்ன ஆக போகுது, இப்போ இதுக்கு என்ன சார் பண்ணோம்? வடக்கு பார்த்த கோவிலில் கிழக்கு பார்த்து நிலவு இல்லை சார், அது நிலை சார், நிலவு, நிலைன்னு சொல்லுவாங்க, நிலைப்படின்னு சொல்லுவாங்க, நிலவு இல்லை. தமிழ்லேயே கொஞ்சம் நிறைய நம்ம கரெக்ட் நிறைய இருக்கு, அது நிலவு கிடையாது, நிலைப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வாசல் என்ட்ரன்ஸ், அது எஸ் நிலவு. அது எந்த பக்கம் பார்த்த கோயிலாக இருந்தாலும் சார், நிலை வாசப்படின்றது வந்து 5லையும் 4லையும் வைக்கணும் சார். 4வது பாகம் நீங்கள் கோயிலெல்லாம் பாருங்க, நல்லா ட்ரெடிஷன் இப்போ இருக்கிற கோயிலில், புராதான கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் வந்து கரெக்டாக அப்படி தான் வச்சுக்கோங்க. திருப்பதி எடுத்துக்கோங்க, நம்ம அறுபடை வீடுகள் எடுத்துக்கோங்க, புராதான கோயில்கள்லாம் எடுத்துக்கோங்க, அதில் வாஸ்துப்படி கரெக்டாக பண்ணியிருப்பாங்க, நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ இருக்கிற கோயில்லாம் முன்ன பின்ன இடத்துக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கிறாங்க, நம்ம எப்படி வீடு கட்டணும் அது மாதிரி எடுத்த மாதிரி அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த டைவெர்ட் ஆகிடுது. அது நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணிடுவோம் சார், நீங்கள் தனியாக போடுங்க, முடிஞ்சிருக்கு பாப்பப் மெசேஜ் போட வேண்டாம். பாப்பப் மெசேஜ் போட்டோம்னா அப்படியே பிரேக் ஆகிடுது. நீங்கள் போடுங்க, எதுவாக இருந்தால் நான் ஆன்சர் பண்ணுறேன், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் எந்த கொஸ்டினாக இருந்தால் நான் ஆன்சர் பண்ணுறேன் சார். அன்ஆன்சர்னு எதுவுமே இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆகும். சில கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகிடும், சில கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கும்போது கொஞ்சம் பெண்டிங் நின்று போட முடியும். பட் எனிஹவ் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் பாப்பப் மெசேஜ் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதுவாக இருந்தாலும் குரூப்பில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன் சார், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கெல்லாம் எங்கே போனாலும் ஆன்சர் கிடையாது, எங்கே போனாலும் ஆன்சர் கிடையாது, எங்கே போனால் ப்ராப்பரான ஆன்சர் கிடைக்கும், தப்பாக ஏதோ சொல்லுவாங்க. சரியான ஆன்சர் கர்மா இன்ஜினியரிங்கில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் நம்ம சொல்லுவோம் சார், டவுட் இல்லை, அதில் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். அப்பப்போ கேட்டால் தான் உடனே ஆன்சர் வரும் அப்படிலாம் கிடையாது, எப்போ கேட்டாலும் ஆன்சர் வரும். பட் ரெக்கார்ட் இருக்கும், ஃபைலாக இருக்குது. இப்போ இன்றைக்கி என்ன தோணுச்சு அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன், கொஞ்சம் பார்த்துட்டு நான் பண்ணிடுறேன் சார், பண்ணிடுறேன். ஸோ அந்த வாசப்படி வைக்கிறது அந்த கரெக்டாக பார்த்து தான் வைக்கணும். அது கோயிலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, வணிக நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், நேடாகூடமாக இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் வந்து இந்த சவுத் ஈஸ்ட்டு அக்னி மூலையில் வந்து என்ட்ரன்ஸ் வச்சுருக்கிற ஃபேக்ட்ரியில் பாருங்கள், ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும், ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும். நீங்கள் பாருங்கள், ஃபயர் ஆக்சிடென்ட் கண்டிப்பாக நடக்கும். அது பேப்பரில் நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வரும்போது நான் அதெல்லாம் பார்ப்பேன், என்னுடைய மைண்ட் ரிசர்ச் மைண்டு. இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை போய் பார்த்தோம்னா அது கண்டிப்பாக இருக்கும். இவர் பெரிய விஐபி சார், இவர் வீட்டில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வீட்டில் இப்படி தான் இருக்கும், பார்த்து சொல்லுங்கன்னா, ஆமாம் சார் அவங்க வீட்டில் அப்படி தான் இருக்குன்னு சொல்லுவான். இப்படி இருக்கும், இந்த அமைப்பு இருந்தால் தான் அவங்க வீட்டில் சூசைட் நடக்கும், இப்படி தான் இருக்கும், நீங்கள் வேணால் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கன்னா அப்புறம் அது எப்படி அவங்க ஆளுங்களை பிடிச்சி தெரிஞ்சவங்களை பிடிச்சி அது அப்படி தான் இருக்கான்னு பார்த்தா, ஆமாம் சார் கரெக்டாக, எப்படி சார் நீங்கள் சொன்னீங்க, எனக்கு என்னுடைய குருமார்கள் சொல்லி கொடுத்தது, அதை வச்சு சொன்னேன், இது அப்படி தான் இருக்கும். அது அந்த காலகட்டத்தில் ஒரு டைம் அவங்களுடைய நேரங்காலம் நட்சத்திரம் மாறும் பொழுது, திதிகள் மாறும் பொழுது, அந்த கிரகங்கள் மாறும் பொழுது கரெக்டான டைமில் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரு. இதுதான். ஸோ வாஸ்துபடி முறையாக கட்டி பிரச்சனைகளை வராமல் தடுத்துக்கிறது ஒன்று. ஏடாகூடமாக கட்டி இல்லை ஏடாகூடமான அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி அதனால் சஃபர் ஆகிக்கிறது ஒன்று. அந்த சஃபரிங்கை நம்ம டெம்பரரியாக வந்து அதை போஸ்ட்போன் பண்ணுறோம், அதை அப்படி தள்ளி வைக்கிறோம், அதை அமைக்கி வைக்கிறோம், அதை நம்ம பாதுகாப்பு பண்ணுறோம். இது 2வது வேலை. எது பெஸ்ட்டுன்னு பாருங்கள், எது பெஸ்ட் பாருங்க. அப்படி முதல்ல வாஸ்துப்படி கரெக்டாக கட்டுறது தான். பட் இன்னைக்கு நடைமுறையில் வந்து சாத்தியம் இல்லை, நடைமுறையில் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது கேர்ஃபுல்லாக வாங்கணும் சார். அந்த கேர்ஃபுல்லாக வாங்கும்போது அது வந்து 2வது செகண்ட் குவாலிட்டி தான்.
ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து அதுதான். பட் செகண்ட் குவாலிட்டியில் ஃபெங்ஷுயில் மற்ற மற்ற முறைகளில் இந்த நெகட்டிவ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே கண்ணாடி மாட்டுங்க, இங்கே பெல்லு மாட்டுங்க, இங்கே இதை மாட்டுங்க, அங்கே அதை மாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெங்ஷுயில் பேலன்ஸ் பண்ணுறேன்றாங்க. ஓரளவுக்கு சரிதான், தப்பு இல்லை, கரெக்டு தான் பண்ணுறாங்க. பட் அது என்ன முறை அப்படின்னா, ஒரு துன்பம் கட்சின்னு வந்துடும், அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். சமாளிக்கிற அடிக்கும். அதுதான் இந்த மாதிரியான பரிகாரங்கள். ஃபெங்ஷுயில் மற்ற முறைகள் செய்கிற பரிகாரங்களாம் கரெக்டு தான். பட் பரிகாரம் என்ன? துன்பம் வராமல் இருக்கிறது ஒன்று, வந்த துன்பத்தை சமாளிக்கிறது ஒன்று. இப்போ நாம் பண்ணுறதுலாம் வந்த துன்பங்களை சமாளிக்கிறது ஒன்று. அந்த வகையில் நான் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நெகட்டிவாக பேசியிருக்கோம், பாசிட்டிவாக பண்ணணும், பாசிட்டிவ் நல்ல விஷயங்களும் வரும். நல்ல வீடு கட்டும்போது நல்ல விஷயங்கள் வரும், ஈஸியாக நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஏடாகுடமான வீட்டில் இருக்கும்போது அந்த நல்ல விஷயங்கள் அதுக்குண்டான பர்சன்டேஜ் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் கிடைக்கும். இங்கே நாம் ஏன் நல்ல பற்றி பேசுறதுன்னா, நல்ல பற்றி யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அதை பற்றி நம்ம என்ஜாய் பண்ணணும், சந்தோஷப்படுறோம். நல்லதா, ஓகே, ரைட், வெரி குட். கல்யாணம் ஆச்சா, ஓகே. பிள்ளை பிறந்ததா, ஓகே. ஸ்கூலில் நல்ல அட்மிஷன் கிடைச்சா, ஓகே. பணம் வந்ததா, ஓகே. நகை வாங்கினியா, ஓகே. எஸ்டேட் வாங்கினியா, ஓகே. இதெல்லாம் ஓகே, பாசிட்டிவ் எல்லாம் ஓகே. அங்கே நெகட்டிவ் வரும்போது தான் நாம் வந்து கொஞ்சம் அப்படியே என்னடா இதுன்னு புரிகிறோம். அதனால தான் நெகட்டிவ் பற்றி பேசணும். பாசிட்டிவ் பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் பாசிட்டிவ் வி ஆர் என்ஜாயிங். அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நாம் வந்து நெகட்டிவை குறைக்கணும்னு பார்க்கணும். அந்த நெகட்டிவ் குறைக்கிற வழிகள் நம்ம பார்க்குறோம். நெகட்டிவ் விஷயத்தை பற்றி பேசுகிறோம்னா அதுக்காக, ஏன்னா இதெல்லாம் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக நன்மை கூடும். ஸோ வாஸ்துன்னு சாதாரண விஷயம் இல்லை. பார்த்து வாங்க. அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுனா கூட பார்த்து வாங்க. அப்படி இருந்தால் கூட அது ரெமெடிஸ் எல்லாம் என்ன பார்க்கணுமோ, என்ன செய்யணுமோ கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த வீடு ப்ராஸ்பரிட்டியாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமான்றது மினிமம் 180 டேஸில் காட்டி கொடுத்துரும். 180 டேஸில், சாரி மினிமம் இல்லை, மேக்ஸிமம் 180 டேஸில் காட்டி. மினிமம் வந்து ஒரு நாள் நெக்ஸ்ட் டேர்ந்தே தெரியும். நீங்கள் கிரக பிரவேசம் பண்ணீங்கன்னா அடுத்த நாள்லேருந்தே தெரியும். மினிமம் 1 டே, நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் காலிலேருந்தே தெரியும். மேக்ஸிமம் 180 டேஸ், 6 மாதங்கள். 6 மாதங்களில் அந்த வீடு வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு, அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு அல்லது உங்களுக்கு அந்த வீடு பாசிட்டிவாக கொடுக்குமா, நெகட்டிவாக கொடுக்குமா, பாசிட்டிவாக கொடுக்கும், நெகட்டிவாக கொடுக்கும். நல்லா சென்சிட்டிவாக பார்த்தீங்கன்னா 180 டேஸில் அதிகபட்சம் காட்டி கொடுத்துரும். சரியா? அதனால அதுக்குண்டான பரிகாரங்களை பண்ணிக்கோங்க, அதுக்குண்டான விஷயங்களை செஞ்சுக்கோங்க. கரெக்டா? சாதாரணமான விஷயம் இல்லை, வீடு வாஸ்துன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அது மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறாங்க. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, நாட்டுக்கோட்டை சட்டி மற்ற இதிலெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வீடு வாசப்படி வைக்கும்பொழுது, வீடு வாசப்படி வைக்கும்போது, நிலை வாசக்கால் வைக்கும்போது கிரகப்பிரவேசம் மாதிரி செரிமன் கொண்டாடுவாங்க. பெரும்பாலுமே வாஸ்து அப்படிங்கும் பொழுது அந்த கால்கோல் பண்ணுவாங்க இல்லையா, நார்த் ஈஸ்டில் வந்து பூமி பூஜைன்னு போடுவாங்க. நார்த் ஈஸ்டில் பூமி பூஜைன்னு போடுவாங்க. அந்த நாள் வந்து ஒரு இனிய நாள் அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது அந்த வீட்டெல்லாம் ஓரளவு கட்டி முடிச்ச பிறகு தலைவாசப்படி நிறுத்துவாங்க. தலைவாசப்படி நிறுத்து வந்து 2வது இனிய நாள். அன்னைக்கு வந்து சுமங்கலிகளை கூப்பிட்டு ஒரு 5 பேர் 7 பேர் அப்படி கூப்பிட்டு தலைவாசப்படி செஞ்சு அந்த ஆச்சாரியை வச்சு அதை கரெக்டாக அந்த முகூர்த்தத்தில் பூஜையெல்லாம் போட்டு கரெக்டாக அந்த அந்த பெண்கள்லாம், அந்த சுமங்கலி பெண்கள்லாம் தூக்குவாங்க. எல்லாம் ஒரு கைப்பிடிப்பாங்க, தூக்கி வச்சு நடத்தி நிறுத்துவாங்க. அது 2வது கிரகப்பிரவேசம் மாதிரி. அது அடுத்த 3வது, எல்லாம் முடிஞ்ச பிறகு 3வது கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கிரகப்பிரவேசம் வந்து நார்த் ஈஸ்டில் வந்து பூஜை போடுறது, 2வது நிலவாசப்படி நிறுத்துறது, 3வது வந்து நம்ம முறையாக கிரகப்பிரவேசம் பண்ணுறது. கிரகப்பிரவேசம் பண்ணுறது நம்ம தப்பு பண்ணுறாங்க, அதையும் தப்பு பண்ணுறாங்க. எப்படி தப்பு பண்ணுறாங்க, நிறைய பேர் கிரகப்பிரவேசத்தை கூப்பிடுவாங்க, நீங்கள் வாங்க டாக்டர். போனால் வீடு பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கும், முக்கால்வாசி வேலை தான் முடிஞ்சிருக்கும். என்ன இது கிரகப்பிரவேசம்லாம் சொன்னீங்க, என்ன இவ்வளோ முக்கால்வாசி வேலை கால்வாசி வேலை தான் முடிச்சிருக்கு, இன்னும் பாக்கி இருக்கு என்ன? இல்லை சார், அப்படிலாம் செய்யக்கூடாதான் சார், அப்போல்லாம் செய்யக்கூடாதான் சார், கொஞ்சம் பாக்கி வச்சுட்டு தான் செய்யணுமா சார்? ஏன்? இல்லை சார், திருஷ்டி போட்டுடுமா சார், அதனால தான் சார். ஓ, திருஷ்டி போட்டுடுமா, அதனால இப்போ செய்கிறீங்களா? ரைட், ஓகே. கான்செப்டை புரிஞ்சுக்கிறாங்க, பட் பாதி புரிஞ்சிருக்கிறாங்க. முழுசாக புரிஞ்சுக்கல, பாதி புரிஞ்சுருக்கிறாங்க. அதாவது ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு 1008 சொல்லுவாங்க ஒருத்தர். இப்படி கட்டியிருந்தாயிருக்குமே, அப்படி கட்டியிருந்தாயிருக்குமே, இப்படி வந்தது நல்லா இருந்துக்குமே, கிரகப்பிரவேசம் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. வர்றவங்களுடைய தாட்பாமும் வேறு வேறு விதமாக இருக்கும். வரவங்களுடைய தாட்பாமும் வேறு வேறு விதமாக மாறி 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 இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போது கிரகப்பிரவேசம் முடிஞ்ச பிறகு அந்த இந்த சோளக்கல் பொம்மை மாதிரி வைப்போம் பார்த்தீங்களா, சோளக்கல் பொம்மை மாதிரி வச்சு மண் சட்டி வச்சு அதுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அதெல்லாம் வைப்பாங்க. அதனால் நல்ல மெத்தட் தான், திருஷ்டி எடுக்கணுன்ற மெத்தட் தான், ட்ரெடிஷ்னல் மெத்தடு. பட் இப்போ நம்ம அதை விட்டு வேறு மெத்தடாக இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். பட் அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு காலையில் கிரகப்பிரவேசம் 4 மணிக்குன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு
அந்த பில்டிங் கட்டின மேஸ்திரி கொண்டு வந்து எரிப்பாங்க. அந்த செரிமனி இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. அதாவது அந்த பொம்மை வச்சுடுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும் போது, கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு நாளைக்கு காலைல கிரகப்பிரவேசம், இன்னைக்கு நைட் 12 o'clock மிட் நைட்லாம் எரி விடுவாங்க. அது ஏன் அதை வைக்கிறாங்க, அது ஏன் எரிக்கிறாங்க, அது ஏன் மிட் நைட்டில் எரிக்கிறாங்க, யாருக்கும் தெரியாது. அது எரிக்கிறாரு அவருக்கும் தெரியாது. ஏதோ காசு கொடுப்பாங்க, அதுக்காக போய் எரிக்கிறாரு அவர். நாமளும் காசு கொடுப்போம், அதை கூப்பிட்டு இப்போ நைட் 12 மணிக்கு எரிப்பா அப்படின்னு சொல்லி எரிச்சிடுவார். அவர் தான் பொம்மையெல்லாம் எரிச்சு கொடுத்து போயிடுவார். என்ன கான்செப்ட் பின்னாடி இருக்குன்னு தெரியல. இதுதான் கர்ம எனர்ஜியிலும் டீகோட் பண்ணி கொடுக்குது, எல்லாத்தையும் டீகோட் பண்ணி கொடுக்குது. எல்லா விஷயங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம் முறையாக புரிஞ்சு பண்ணணும் தான் நம்ம டீகோட் பண்ணி கர்ம எனர்ஜியிலும் சொல்லிக் கொடுக்கும். இதெல்லாம் எங்கே போனாலும் கிடைக்காது, புரிஞ்சுக்கோங்க. திஷ்டி வரும் சாதாரணமாக கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து. இப்போ நிறைய வகையான திஷ்டிகள் வரும், நிறைய திஷ்டிகள் வரும். கண்ணுக்கு தெரிஞ்ச விசிபிள், இன்விசிபிள், நிறைய திஷ்டிகள் விசிபிளாகவும் இருக்கும், இன்விசிபிளாகவும் இருக்கும், நிறைய விஷயம். இதெல்லாம் எரிக்கணும். அதுக்காக தான் அந்த சோளக்கலை பொம்மை இதெல்லாம் வாங்கிக்குது, ரிஃப்ளெக்ஷன் ஆகிடுது. உங்க படுற கண் திஷ்டி அந்த ஓம்புன்னு ரிஃப்ளெக்ஷன் ஆகிடுதுன்னு ஒரு கருத்து. அதை எரிக்கிறாங்க, எரிச்சா திஷ்டியெல்லாம் போயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. மறுநாள் காலையில் அந்த வீட்டை கட்டக்கூடிய அந்த கணவன் மனைவி தம்பதிகளை உட்கார வச்சு எல்லாம் செய்வாங்க. அதுக்கும் அந்த திஷ்டியெல்லாம் கழிப்பாங்க, எல்லாம் போட்டு கழிப்பாங்க. அப்புறம் பில்டிங்கை சுற்றி பூசணிக்காய் எல்லாம் போட்டு உடைப்பாங்க. நல்ல மெத்தட் தான். பட் இப்போ இந்த காலத்தில் வந்து அந்த மெத்தட்லாம் பண்ண வேண்டாம், பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், அமாவாசை அன்னைக்கு சென்னையிலலாம் போனீங்கன்னா நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. இப்போ வெண்பூசணிக்காயை போட்டு நசுக்கி போட்டு அது போய் வழுக்கி விழுந்து 2 வீலரில் போகிறவங்க நிறைய பேர் இறக்குறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ஒரு அறிக்கை கொடுக்குது, இந்த மாதிரிலாம் அமாவாசை அன்னைக்கு வெண்பூசணிக்காயெல்லாம் போட்டு உடைக்காதீங்க, உடைச்சாக்க நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, நிறைய பேர் அந்த அமாவாசை நாளில் இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி நல்லா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் கொடுக்குது. பேப்பரில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பேப்பரில் அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட்டே கஞ்சற மாதிரி பண்ணி விட்றாங்க நம்ம மக்கள். இவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா, பூசணிக்காய் என்னாலாம் உடைக்கிறேன் பண்ணுறேன். இந்த ஆயுத பூஜைக்கு பண்ணியிருப்பாங்க கலாட்டா எல்லா வீட்லையும். ஆயுத பூஜைக்கு பண்ணுவாங்க எல்லா கம்பெனிலையும், எல்லா மூலையும் எல்லாம் எங்கே பார்த்தாலும் பெண் பூசணிக்காய் தான். அது தப்பு கிடையாது. பட் அந்த காலத்தில் வந்து மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸினுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது, அதனால போட்டாங்க, எடுத்தாங்க, நல்ல முறை. பட் இன்னைக்கு எடுக்கிற வேற முறைகள், இப்போ கிறிஸ்டல்லாம் எடுக்கலாம், அழகாக எடுக்கலாம். அது மாதிரி எடுத்துட்டு கிறிஸ்டல் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிடலாம். சிம்பிளான மெத்தட், யாருக்கு கெடுதல் இல்லை. இப்போ வந்து அந்த வெண்பூசணிக்காயை போட்டு அந்த வெண்பூசணிக்காயை கிராஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, தாண்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் நெகட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு போகும். எத்தனை பேர் தெரியும்? உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? அதாவது நமக்கு ஒரு நெகட்டிவ் வருது, அந்த நெகட்டிவ் இன்னொருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது பாசிட்டிவா, அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணது எரடிகேட் பண்ணுறது பாசிட்டிவா? நல்லா நோட் பண்ணுங்க, திரும்பவும் சொல்கிறேன். நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வருது, அந்த எனர்ஜியை இன்னொருத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் குட் கர்மா சேருமா, இல்லை அந்த எனர்ஜியை டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணி வேற ஃபார்முக்கு மாற்றிட்டா புண்ணிய கர்மா சேரும்? இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எங்கள் வீட்டு திஷ்டி எல்லாம் பூசணிக்காயில் வெளியே கொண்டு வந்து உடைச்சிட்றோம். எங்கள் வீட்டு திஷ்டி இல்லை எங்கள் கம்பெனி திஷ்டி எல்லாத்தையும் பூசணிக்காயில் உடைச்சிட்றோம். எங்கள் ஃபேக்ட்ரி திஷ்டி பூசணிக்காயை உடைச்சிடும், எல்லாம் கொண்டு டிஸ்போஸ் பண்ணிடுறோம். இப்போ அது ரோட்டில் தானே போடுறோம், எங்கேயோ ஒரு இடத்துல கால்படாத போகிறோமா? இல்லை, ரோட்டில் தான் போடுறோம். அந்த ரோடு வழியாக நடந்து போகிறவங்க போவாங்க, 2 வீலரில் போகிறவங்க போவாங்க, 4 வீலரில் போகிறவங்க போவாங்க. யாரு போனாலும் அன்னைக்கே இல்லை, அது டிஸப்பியர் ஆகிற வரைக்கும், அந்த இடத்துல டிஸப்பியர் ஆகிற வரைக்கும் யாரு கிராஸ் பண்ணாலும் உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு போகும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நாம கர்மா எப்படி சேர்த்துக்கணும் நம்மளையும் அறியாம. அவங்க முன்னோர்கள் தெரியாம பண்ணாங்க, அதனால நானும் பண்றேன். முன்னோர்கள் வந்து இலை தழை கட்டிக்கிட்டாங்க, துணி இல்லை, இன்னைக்கு நாம் துணி கட்டுறோம். சரியா? முன்னோர்கள் மொபைல் யூஸ் பண்ணல, நான் மொபைல் யூஸ் பண்றோம். முன்னோர்கள் ரேடியோ யூஸ் பண்ணாங்க, நாம இன்னைக்கு டிவி வந்திருக்கிறோம், அட்வான்ஸாக நிறைய டெக்னிக் வந்துட்டோம். அப்போ முன்னோர்கள் செஞ்சாங்க நல்ல விஷயங்களை நம்ம காப்பி அடிக்கிறோம், ரைட்டு, ஓகே. ஆனால் அப்போ டெக்னிக்கை அப்டேட் ஆக மாட்டேன்றோமே. அப்டேட் ஆகணும் இல்லையா? முன்னோர்கள் விறகு அடுப்பு சமைச்சாங்க, நீங்கள் கேஸ் அடுப்பு சமைக்கிறீங்க, விறகு அடுப்பு ஏன் சமைக்க மாட்டீங்க? நாங்கள் அப்டேட்டட். அப்போ உங்களுக்கு தேவையான நல்ல விஷயத்துக்கெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை அப்டேட் பண்ண மாட்டேன்றீங்க. அந்த காலத்தில் பூசணிக்காய் உடைச்சா நானும் பூசணிக்காய் உடைக்கிறேன், ரொம்ப தப்பு. நீங்கள் பூசணிக்காய் உடைச்சி உங்கள் நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு வரீங்க, உண்மைதான் அது. பட் அது யாரெல்லாம் தாண்டுறாங்களோ, ஈவன் ஒரு காரே போகுது, கிராஸ் பண்ணி போகுது, கீழே அது இருக்குன்னா அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இன்விசிபிள் எனர்ஜி.
இன்விசிபிள் கண்ட்ரோல்ஸ் விசிபிள். புரிஞ்சுக்கோங்க. அந்த இன்விசிபிள் எனர்ஜி அப்படியே போயிட்டு அது காரில் போனாலும் சரி, டூ வீலர் போனாலும் சரி, சும்மா நடந்து போகிறவங்க ட்ரை வெட் கண்டிஷனில் இருக்கும்போது இல்லை, ட்ரையான பிறகு தாண்டினாலும் சரி, அது அவங்களுக்கு பாதிக்கும். அது பல வகையில் அவங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பாதிக்கும். இப்போ விச் இஸ் கரெக்ட் மெத்தட். கிறிஸ்டலை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எனர்ஜி எடுத்து அந்த மூலிகையும் அந்த சால்ட்டும் கடந்த வாட்டர் டிஸ்போஸ் பண்ணிட்டு அதை வந்து டோட்டலாக டிஸ்போஸ் பண்ணிங்க, ட்ரைனேஜ் போயிடுது. அது யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. கிறிஸ்டல் யூஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக கொடுப்பேன். கிறிஸ்டல் கிளன்சிங் மஸ்ட். அது அவங்கவுங்களோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி 1 நாள்லேருந்து 1 வீக் வரைக்கும் மேக்ஸிமம் டைம். 1 வீக் தான் மேக்ஸிமம். அதுக்குள்ளே கிறிஸ்டல் கிளன்சிங் பண்ணிக்கணும். பிகாஸ் அந்த எனர்ஜி உங்ககிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். 24 hours 365 days எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் அந்த பவர் இருக்குது. அதை அந்த சால்ட் வாட்டரில் நம்ம மூலிகை பொடி கொடுக்கணும். அந்த வாட்டரில் டிஸ்போஸ் பண்ணிடுறீங்க. அதை எடுத்து போயிட்டு கிச்சன் இல்லாத மற்ற சிங்கில் இருந்தால் அதை ஊற்றிடுங்க. இல்லை ட்ரைனேஜில் ஊற்றிடுங்க. இல்லை செப்டிக் டேங்கில் போகிற மாதிரி எது இருக்கோ அதை ஊற்றிடுங்க, டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அப்போ அதை யாரும் மிதிக்க மாட்டாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க. அப்போ இது என்ன பண்ணுறோம், நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கிளன்சிங் பண்ணிக்கிறோம், வெளியே போயிடுது, நாம் சேஃப் ஆயிடுறோம். அதே நேரத்தில் நம்ம யாருக்கும் தீங்கு கொடுப்பதில்லை. நீ வாழ பிறரை கெடுக்காதே, ஆட்டோவில் எழுதுவாங்க. நீ வாழ பிறரை கெடுக்காதே, ஆட்டோவில் எழுதுவாங்க. மார்வாடிஸ் எல்லாம் கூட எழுதுவாங்க, நீ வாழ பிறரை கெடுக்காது. அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு வேறு சமாச்சாரம். அதை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் எழுதுவாங்க, நீ வாழ பிறரை கெடுக்காது. பெரும்பாலும் மார்வாடிஸ் எழுதி வச்சுருப்பாங்க, நீ வாழ பிறரை கெடுக்காது. அது நிறைய நடக்குது. அது சொன்னால் கான்ட்ரவர்சி வரும். பட் ஆனால் எழுதுவாங்க. இது அட்லீஸ்ட் சொல்லவா தெரியுது, நீ வாழ பிறரை கெடுக்காது. ஆனால் நாம் வாழ பிறரை எல்லாரும் கெட்டு தான் இருக்கிறோம். 99% நாட் ஒன்லி மார்வாடிஸ், நிறைய பேர் அவங்க பெரும்பாலும் எழுதுவாங்க. அவங்க மட்டும் அதை எழுதுவாங்க, நீ வாழ பிறரை கெடுக்காது. ஆனால் அது பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அது நல்லா பாயிண்ட் டீப்பாக பார்த்தோம்னா அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே அதான், நீ வாழ பிறரை கெடுக்க, நான் வாழ எல்லாத்தையும் கெடுக்கும். அது பின்வரும் வகுப்புகளில் அடுத்த வருஷத்தில் சிலபஸ் இருக்கு. நாம் வாழ்கிறதுக்காக எப்படி காற்றை கெடுக்கிறோம், நாம் வாழ்வதற்காக எப்படி நெருப்பை கெடுக்கிறோம், நாம் வாழ்வதற்காக எப்படி நீரை கெடுக்கிறோம், நாம் வாழ்வதற்காக எப்படி நிலத்தை கெடுக்கிறோம், நாம் வாழ்வதற்காக ஆகாயத்தை எப்படி இருக்கும், பஞ்சபூதங்கள் நாம் எப்படி கெடுக்கிறோம் நம்ம வாழ்றதுக்காக. ஆனால் நம்ம வாழ வைக்க தான் அது வந்திருக்கு, நம்மளை வாழ வைக்கிறதுக்காக அது வந்திருக்கு. ஆனால் நாம் அதை கெடுக்கிறோம். அப்போ அதை கெடுத்த யாருக்கு நன்மை, யாருக்கு தீமை? நமக்கு தான் தீமை. அதை விட நம்ம தான் பாதிக்கிறோம். அதே மாதிரி இந்த திஷ்டி ஓம்பல் எடுக்கணும்னா கிறிஸ்டலை வச்சு, கிறிஸ்டல் மூலமாக நீங்கள் எனர்ஜி எடுத்து, அதில் எந்த நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, எங்கே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அது ஃபேக்ட்ரி ஆகட்டும், கம்பெனி ஆகட்டும், வீடாக இருக்கட்டும், வேறு தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், எதுவாக இருந்தால் எனர்ஜி எடுத்துக்கும். அந்த எனர்ஜி எடுத்து அந்த வாட்டரோட சால்ட்டு ப்ளஸ் அந்த மூலிகை போட்டு சிதறல் கொடுத்த மூலிகை பொடி இருக்கே, ஜஸ்ட் பிஞ்சு போட்டால் போதும், கொஞ்சம் போட்டால் போதும். இடமே ஹைலி பவர்ஃபுல். கொஞ்சம் போட்டால் போதும். அதை போட்டு டிசால்வ் பண்ணிட்டு அந்த கிறிஸ்டலை டிசால்வ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அழகாக போயிடும். யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், அந்த பூசணிக்காயை எடுத்துகிட்டு வந்து அதை உடச்சி அதை நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு அறியாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொண்டிருக்கின்றோம். சின்ன வயசில் வந்து வீட்டில் வந்து இந்த எவ்ரி டியூஸ்டே இந்த அமாவாசை நாளில் இந்த கரைச்சி டிஷ்ஷெல்லாம் சுற்றி எடுத்து வெளியே போடுவாங்க. சில குழந்தைகள் இருக்கிற வீட்டிலலாம் வந்து அந்த டிஷ்ஷெல்லாம் எடுத்து வெளியே போடுவாங்க. அப்போ வெளியே போடும்போது சொல்லுவாங்க, அந்த அந்த தீபத்தை பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி யாராவது போட்டுருந்தாங்க பார்க்கக்கூடாது, வந்துருங்கன்னு சொல்லுவோம். அம்மா கூட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி யாராவது போட்டிருந்தாங்கன்னாக்கா அதை பார்க்கக்கூடாது வந்தோன்னு உள்ளாண்டுவாங்க. எங்களுக்கும் அம்மா சுற்றி போடுவாங்க, அப்பாவுக்கு, தங்கச்சிக்கு, எனக்கு எல்லாருக்கும் சுற்றி போடுவாங்க. சுற்றி போட்டு அப்புறம் நைனா சொல்லுவார், நீயும் உனக்கும் சுற்றிக்கம்மான்னுவார். அப்புறம் யாராவது நாங்கள் சுற்றி விடுவோம். சுற்ற பிறகு அதை போய் வெளியே கொட்டிட்டு வருவாங்க. கொட்டு வரும்போது சொல்லுவாங்க, அதை யாரும் பார்க்காதீங்க, கொட்டுறவங்களே பார்க்கக்கூடாது. இப்போ அம்மா போய் கொட்டுறாயிட்டு வராங்க, வெளியே போய் வாசப்படி வெளியே போய் கொட்டுறோன்னா அம்மாவே திரும்பி பார்க்காத வரணும். அப்படி தான் பாட்டி சொல்லுவாங்க, அம்மா நீ கொட்டினா நீ அது பார்க்காம வரணுமா திரும்பி. அப்போ நல்லா பார்த்துக்கங்க, நம்ம திஷ்டி எடுக்கிறோம், அந்த திஷ்டி வந்து கொண்டு போய் நம்ம வெளியே வாசப்படிக்காத ஊற்றுறோம். குழந்தை இருந்தாலும் சரி, மற்றவங்க இருந்தாலும் சரி, வெளியே ஊற்றுறோம். அதை நாமளே பார்க்க திருப்பி வந்துடும். பிகாஸ் பார்த்தா நமக்கு வருமா, கான்செப்ட் கரெக்ட், அது திருப்பி வந்துடும். அப்போ யாரோ பார்த்து யாரோ எப்படியோ போட்டுன்றது தானே சுயநலம் தானே. இதுதான் நாம் பண்ணிட்டு இருக்கோம், அறியாமல் தவறு செய்து கொண்டிருக்கின்றோம். இது கர்மா இல்லையா? எங்கள் வீட்லேயும் அப்படி தான் செய்வாங்க. பட் அப்போ எனக்கு கிறிஸ்டலை பற்றி தெரியாது. ஸ்மால் பாய் இதெல்லாம் நடக்கும். அப்புறம் கிறிஸ்டலை பற்றி தெரிஞ்ச பிறகு நான் அந்த மெத்தட் கொண்டுட்டேன் எங்கள் வீட்டில்.
அப்போ திருஷ்டி எடுக்கணும்னா அம்மா இப்படி யூஸ் பண்ணணும், இப்படி யூஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி பண்ணி திருஷ்டி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு கிறிஸ்தலை பற்றி என்னுடைய சித்தர்கள் வந்து எனக்கு அதை பற்றி சொல்லி அதை புரிய வைத்த பிறகு என்னுடைய 15வது வயதுக்கு பிறகு 15வது வயசுக்கு பிறகு சித்தர்கள் கற்று ஞானத்தை கொடுத்த பிறகு 17வது +1 படிக்க ஆரம்பிச்சிருந்து எங்கள் வீட்டில் அந்த மாதிரி திருஷ்டி கழிக்க மாட்டோம். இந்த ஆலங்கரைச்சி போட்டு வெளியே போய் போடுறது, இந்த எலுமிச்சை மரத்தை சுற்றி போடுறது இதெல்லாம் பண்ண மாட்டோம். அது நான் மாற்றிட்டேன். இந்த ஞானம் எனக்கு சித்தர்கள் கொடுத்த பிறகு மாற்றிட்டோம். அப்போ அது வரைக்கும் என்ன, எனக்கு அந்த விவரம் தெரிகின்ற வரைக்கும் என்னுடைய 15வது வரையில் அந்த வயசு வரைக்கும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இப்படி தான் கரைச்சி போட்டிருப்பாங்க எல்லாரும் போல லைக் அதர்ஸ் அப்படி தான் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மெத்தட் இல்லை, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் என்ன பேரண்ட்ஸ்க்கு புரிய வச்சு அப்புறம் போட்டு ஜஸ்ட் கிறிஸ்டல் மட்டும் எல்லாருக்கும் கிளன்சிங் பண்ணுவாங்க. வீட்டில் யாராக இருக்காங்க எல்லாருக்கும் கிளன்சிங் பண்ணிட்டு கரெக்டாக அந்த வாட்டரை போட்டு அதை கரெக்டாக சேஃபாக முடியும். யாருக்குமே வந்து கெடுதல் கிடையாது. ஸோ இந்த மெத்தட் பண்ணணும். நாம் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பூஜையில் திஷ்டியெல்லாம் கழித்து சொசைட்டியை வந்து நம்ம கெடுத்துக்கொண்டு இருக்கணும், நெகட்டிவ் வந்து கொடுத்துருக்கணும். அது ட்ரை ஆகிற வரைக்கும் அதை கிராஸ் பண்ண யார் போனாலும் சரி. அமாவாசை அன்னைக்கு நடக்கும், இப்போ ஆயுத பூஜை அன்னைக்கு நடக்கும், நிறைய நடக்கும். தப்பு பண்ணுறோம், மாற்றிக்கணும். கிறிஸ்தல் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. கிறிஸ்தல் அவ்வளோ விஷயத்து பண்ணும். வாழ்க்கையில் ஒரு தருணத்திலையும் ஒரு சூழ்நிலைகளையும் ஒரு நிகழ்வுகளையும் கிறிஸ்தனுடைய பங்கு நாம் நல்லாக்கிறதுக்காக செய்கின்ற பங்கு அதிகம் அதிகம் அதிகம். அதுக்கு வேல்யூ போட முடியாது, அதுக்கு இவ்வளோ % ஒர்க் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செகண்டையும் ஒரு நிகழ்வையும் ஒரு நிகழ்ச்சியையும் நல்ல அளவுகள் எல்லா அளவுகளையுமே அதனுடைய பங்கு வந்து மிக முக்கியமான பங்கு. நம்முடைய நெகட்டிவ் எடுக்கிறது மிக முக்கியமான பங்கு. வாஸ்துக்கு வந்து எப்படி கிறிஸ்டலை பற்றி பண்ணலான்றது நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், பழைய வீடு பாருங்கள். அப்படி ஏதாவது டவுட்ஸ் தான் நான் கிளியர் பண்ணுறேன். அதனால் வாஸ்து வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்ல வீடாக வாங்க. இந்த ஃபெங்ஷுயியில் பண்ணிக்கலாம், இவங்க சொல்கிறாங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது செகண்டரி தான். கஷ்டம் வந்த பிறகு அதை தள்ளுறது. நாம் சொல்கிறது கஷ்டமே வராத மாதிரி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. வாஸ்து பற்றி பேசினாலே அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு பேசலாம். அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது, பேசுவோம். அதை பற்றி தான் பேசுவோம். நாம் எல்லாமே பேசுவோம். வாழ்க்கையில் ஒரு மனிதன் சந்தோஷமாக இருப்பதற்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் கர்மா ஹீலிங் சொல்லுவோம். வாழ்க்கையில் ஒரு மனிதன் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது அத்தனையும் உங்களுக்கு சொல்லி காட்டும். வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் சந்தோஷப்படுறதுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அத்தனையும் கர்மா ஹீலிங் சொல்லி கொடுக்கும். வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் செஞ்சால் கஷ்டப்படுவீங்களோ அதெல்லாம் செய்யாதீங்கன்னு அத்தனை சின்ன சின்ன விஷயத்து சாதாரண விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் இருக்குது எல்லா விஷயங்களும் காட்டி கொடுக்கும். இது வேண்டாம், விட்டுடுங்க. கர்மானுஷன் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏதோ 1000 நம்ம நெகட்டிவ் கர்மா பண்ணியிருந்தாலும் 1000க்கு மேலே 1-2 இதை குட் கர்மா பண்ணதுனால தான் இறைவன் மூலமாக சித்தர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கரெக்டாக கெட்டியாக பிடிச்சிட்டு லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகிறது உங்கள் கையில் இருக்குது. It is not in my hand, it is in your hand. Okay, பார்த்துக்கோங்க. இதில் குமரேசன் மதுரைன்னு ஒரு சகோதரர் கர்மாவின் 9 விதிகளை அமைச்சிருக்கிறாரு. அந்த 9 விதிகளை பற்றி பார்ப்போம். அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது, அதை கூட நான் சொல்லிடுறேன். 1ஆம் விதி, இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும். 100% கரெக்ட். 2ஆம் விதி, வாழ்க்கையில் எதுவும் தானாக நடைபெறாது, நமக்கு தேவையானதை நாமே நகர்த்தி செல்ல வேண்டும். ஆமாம், நம்ம தான் நகர்த்தி செய்யணும், அதுவே எல்லாம் நடக்காது. கடவுள் கொடுப்பார், இது செய்வார் அது செய்வார், நம்ம தான். அதாவது முதல் படி நீங்கள் தான் வைக்கணும். முதல் முயற்சி நீங்கள் பண்ணீங்கன்னா கடவுள் உங்களை நோக்கி 100 பங்கு வருவார். ஒரு பங்கு நீங்கள் செஞ்சால் அவர் 100 பங்கு செய்வார். ஒரு அடியை நீங்கள் அவர் நோக்கி எடுத்து வச்சிங்கன்னா அவர் 100 அடி எடுத்து வைப்பார். நாம் எதுவுமே எடுத்து வைக்காமல் அப்படி சொல்லு அப்படி அடியெல்லாம் நின்னோம்னா அவர் வரமாட்டார். ஸோ பிரபஞ்சத்தினுடைய தத்துவம் வந்து ஒரு அடி நீங்கள் அவர் போய் எடுத்து வச்சிங்கன்னா அவர் உங்களை நோக்கி 100 அடி வருவார். உண்மை, அது கரெக்ட். நம்ம தான் நகர்த்தி செய்யணும். 3ஆவது, மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நிறைய பேர் நான் மாறவே மாட்டேன், நான்லாம் எல்லா தப்பும் கரெக்டாக செய்வேன், எந்த குறையும் இல்லாமல் கரெக்டாக தப்பே இல்லாமல் பர்ஃபெக்டாக செய்வேன், ஆனால் எனக்கு இப்படி நடக்கணும். 100% பீப்புளுக்கு தான் கேட்குறாங்க. 100% பீப்புளுக்கு தான் வராங்க. நோய்க்காகவோ பிரச்சனைக்காகவோ மற்றவங்களுக்காக வரும்போது எல்லாரும் இந்த ஃபார்முலாவை கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. 3ஆம் விதி, மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் சிலவற்றை ஏற்றுக்கணும். அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். நான் என்ன உண்டு அதை கரெக்டாக செய்வேன், எல்லா தப்பும் கரெக்டாக செய்வேன். திரும்பவும் சொல்கிறேன், தப்பே இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ணுவேன். ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை கூடாது.
நான் என்ன டாக்டர் சொல்கிறேங்க சொல்லுங்க, இதுக்கு என்ன வழி சொல்கிறேங்க சொல்லுங்க, எப்படி சார் சொல்ல முடியும்? இதான் மேட்ரு. கரெக்டாக சொல்லிக்க. மாற்றம் நிகழ்வுன்னா சிலவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4ஆம் விதி, நம்மை நாம் மாற்றிக்கொண்டால் வாக்கியம் நம்மை பின்பற்றி மாறும். அப்சல்யூட்லி கரெக்ட். 4ஆம் விதி, நம்மை நாம் மாற்றிக்கொண்டால் வாக்கியம் நம்மை பின்பற்றி மாறும். நம்மள மாற்றணும் முதல்ல, அடுத்தவங்களை மாற்ற வேண்டாம். நம்ம மாறினா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நம்ம மாறினாவே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதுதான் நம்மளை மாற்றும் பொழுது நம்ம கொடுக்குற அந்த கர்மா கிளியரிங் மெடிசன், கர்மா பேலன்சிங் மெடிசன்லாம் இதுதான் செய்யும். கர்மா கிளியரிங் மெடிசனும் கர்மா பேலன்சிங் மெடிசனும் அதான் செய்யும். நம்மளை நாம் மாற்றிக்கொள்ளும் போது மாற்ற வைக்கும், நம்மளை டியூன் பண்ணும், நம்மளை மாற்றும். நம்மளை மாற்றின ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மாறிடுறோம். சரியா? 5ஆம் விதி, நம் வாழ்க்கையில் நடைபெறும் அனைத்திற்கும் நாமே பொறுப்பாளர்கள் என்று உணர வேண்டும். 100% அப்சல்யூட்லி கரெக்ட். நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் நாம் மட்டும்தான் அதுக்கு ஃபுல் இன்சார்ஜ். நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, நம்ம தான் பொறுப்பு, நம்ம தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது எப்படி சார், அது எப்படி சார், அதெல்லாம் இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் சாதிப்பாங்க. மீதி ஒரு 80% பீப்புள் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் செய்வது கரெக்ட், நான் பெர்ஃபெக்ட், என் சைடில் எதுவுமே தப்பே கிடையாது. அவங்க தான் அது இன்னும் கிளியர் வாயின்ஸ்லையும் மற்ற விஷயங்களும் உள்ளே போய் பார்த்தா தெரியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க. அது சொன்னால் நம்ப மாட்டாங்க, சொன்னால் வருத்தப்படுவாங்க. மனசு சொன்னால் நம்ப மாட்டாங்க, இல்லைன்னா சொன்னால் டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. கிளியர் வாயின்ஸை பார்த்தா எல்லாம் வரும், எல்லாம் தெரியும். முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறது அவாய்ட் பண்ணும், அவ்வளோதான். பார்க்கணும்னு கட்டாயங்க, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணும். தேவையில்லா போய் பார்த்தோம்னா மேட்ரு வரும். நம்ம அங்கே வந்து நான் தான் ரைட்னு சொல்ல முடியாது, நம்ம தப்புன்றது கரெக்டாக ப்ரூவ் பண்ணலாம். அப்போ மாறணும். நம் வாழ்க்கையில் நடைபெறும் அனைத்திற்கும் நாமே பொறுப்பாளர்கள் உணரணும். இதை உணர்ந்தாலே நமக்கு அடுத்தடுத்து வழி காட்ட ஆரம்பிக்கும். உணரணும். 6ஆம் விதி, நேற்று, இன்று, நாளை இவை மூன்றும் ஒன்று கொண்டு தொடர்பு. 100% சார், மூணுமே தொடர்பு இருக்கு. நேற்றுக்கும் தொடர்பு இருக்கு, இன்றுக்கும் தொடர்பு இருக்கு, நாளைக்கும் தொடர்பு, எல்லாமே இன்டர்லிங்க் இருக்கு. அப்போ நாளை நான் சந்தோஷமா இருக்கணும், நான் ஆரோக்கியமா இருக்கணும், இன்று மாறணும். அப்போ இன்றுக்கும் நேற்றுக்கும் சம்மந்தம் இருக்கு. அதனால தான் நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம், நேற்று தான் காரணம். நேற்று நான் பண்ண விஷயம் தான் இன்னைக்கு காரணம், இன்னைக்கு அது காரணம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்றோமோ அதான் நாளைக்கு. அப்போ நான் சந்தோஷமா இருக்கணும், நான் மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும், எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும். அப்போ எதிர்காலத்தில் நம்ம இப்படிலாம் இருக்கணும் போது அப்போ இன்று நீங்கள் மாற்றங்கள் கொண்டு வரணும். அப்போ இன்று நீங்க இந்த நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்றது நேற்றைய காரணம். நேற்று இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, நேற்று மீன்ஸ் நேற்று கிடையாது, பூர்வ ஜென்மங்கள் சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம பூர்வ ஜென்மங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாஸ்ட் லைஃப்ஸ் எடுத்துக்கணும். பாஸ்ட் லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதுதான் இந்த லைஃப்பில் என்ன பண்ணுறோமோ அதுதான் அடுத்த லைஃப்பில். ஸோ நேற்று, இன்று, நாளைன்றது வந்து நேற்று, இன்று, நாளை அப்படியும் எடுத்துக்கலாம். முற்பிறவிகள், இப்போதைய வாழ்க்கை சூழ்நிலை, இனி வரும் பிறவிகள், எதிர்காலம்னு வச்சுக்கலாம். இறந்த காலம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத வச்சுக்கலாம். இப்போ நிகழ்காலம், இப்போ ஏன் இப்படி இருக்கும்ன்றது வச்சுக்கலாம். எதிர்காலம், அடுத்தது எப்படி வாழுவோம் அப்படின்றத வச்சுக்கலாம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணையும் வச்சுக்கலாம். அதுதான் இங்கே நேற்று, இன்று, நாளை சொல்லியிருக்காங்க. முற்பிறவிகள், இந்த பிறவிக்கு அடுத்தது அடுத்த பிறவி எப்படி டிசைன் பண்ணுறோம், இந்த பிறவியில் நம்ம எப்படி நம்மளுடைய சந்தோஷத்தை, ஆனந்தத்தை அதிகப்படுத்தி கொண்டு அடுத்த பிறவிக்கு போகிறதுனா இப்போ இந்த பிறகு டிசைட் பண்ணுறோம். கரெக்டு. நேற்று, இன்று, நாளை ஒன்று கொண்டு தொடர்புடையது. அடுத்தது 7ஆம் விதி, ஒரே நேரத்தில் 2 விஷயங்கள் சிந்திக்க முடியும். இது மட்டும் தான் தவறு. ஒரே நேரத்தில் 2 விஷயங்கள் சிந்திக்க முடியாது சாதாரண மனிதர்கள். ஒரே நேரத்தில் 8 விஷயங்களை பண்ணலாம். சாதாரணமாக பண்ணலாம். நமக்கு சில பயிற்சிகள் இருக்கும், சில யோக முறை பயிற்சிகள் நமக்கு தெரிஞ்சுன்னா ஒரே டைமில் 8 விஷயங்கள் பண்ணலாம். சித்தர்கள்லாம் அப்படித்தான், ஒரே டைமில் 8 இடத்துல இருப்பாங்க, 8 வேலையை செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு சித்தர் வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்ன்னு பேர் வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸ்ன்ற சித்தர் வந்து ஒரு ஊரில் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார், அட்வைஸ் சொல்லிட்டு இருப்பார். இன்னொரு ஊரில் அதே மாதிரி இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். அதே இன்னொரு ஊரில் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே இன்னொரு ஊரில் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருப்பார். இந்த பிரச்சனைங்கப்பா, இது இப்படி பண்ணுப்பா, இது இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். அதே சித்தர் இன்னொரு இடத்துல ஒரு மருந்து ரெடி பண்ணிட்டு இருப்பார். அதே சித்தர் இன்னொரு இடத்துல ஆஸ்ட்ரல் வேர்ல்டில் போய் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பார். இல்லை இங்கே ஃபிசிக்கல் வேர்ல்டே கூட 8 இடத்துல 8 விதமாக வேலை செஞ்சுட்டு இருப்பார். இது நிறைய அனுபவங்கள் நமக்கு ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டான்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது எல்லாராலையும் முடியும். சாதாரணமாக மனிதர்களே கூட சில பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் கூட சில பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்.
அந்த கவநகர் அப்படின்றவர் கூட ஒரே டைமில் 2 3 வேலையை செய்கிறாரு, 2 3 விஷயத்தை பண்ணுறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டிருக்கோம். கவநகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரே டைமில் 2 3 விஷயங்களை பண்ணுறாரு சார்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்படியா சார்னு கேட்டுக்கிட்டேன். மேபி இருக்கலாம், உண்மைதான், தப்பு இல்லை. அது இருக்கிறாங்க, அது ரொம்ப ரேராக இருப்பாங்க. அப்போ மைண்டை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரே நேரத்தில் அதிகபட்சம் 8 விஷயங்களை பண்ணலாம். பண்ணியவர்கள் சித்தர்கள். அது ஆதாரபூர்வமாக நான் பார்த்துருக்கேன், எனக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களை அதை அனுபவப்பட்டிருக்கேன் சித்தர்கள் மூலமாக. அப்போ அஷ்டாவதானிகள் சொல்லுவோம். அஷ்டாவதானிகள் 8 ஒரே நேரத்தில் 8 விதமான வேலைகள் நம்மளால முடியாது. பட் இது வந்து சாதாரண மக்களுக்கு தான் 2 விஷயங்கள் சிந்திக்க முடியாது ஒழிய, அந்த மனிதர்கள்லையே நம்ம லெவல்லையே கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு போனோம்னா, அந்த மென்டல் ஃபோக்கஸ் இருந்ததுன்னா, அந்த மனோ சரீரத்தை அதை ஹேண்டில் பண்ணுற விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னா, நம்மளால வந்து ஒரே நேரத்தில் 8 விஷயங்களை செய்ய முடியும். அப்புறம் நம்மளுடைய லாங்குவேஜில் சொன்னோம் அப்படின்னா, ஒரே நேரத்தில் படிக்கலாம், ஒரே நேரத்தில் தூங்கலாம், ஒரே நேரத்தில் சாப்பிடலாம், ஒரே நேரத்தில் யார்கிட்டயே பேசிட்டு இருக்கலாம், ஒரே நேரத்தில் குளிக்கலாம், ஒரே நேரத்தில் யாருக்காவது அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி 8 வேலைகள் நம்மளால் ஒரே டைமில் பண்ண முடியும். ஒரே டைமில் பண்ண முடியும். வெவ்வேறு பாடியில், ஒரு பாடியில், வெவ்வேறு பாடியில், ஒரே பாடியில் கிடையாது, 8 பாடியில், 8 பாடியில் 8 விஷயமா செய்யலாம். அதுதான் ஹையர் லெவலுக்கு போனோம்னா தெரியும். அதான் அஷ்டாவதானிகள். இப்போ நான் சொன்ன சித்தர்கள்லாம் அப்படிதான். ஒரே சித்தர் தான், 8 ஊரில் 8 விதமாக இருப்பாங்க. அதே டைம் சொல்லுங்க, இந்த நாள் என் டைமில் அவர் எங்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, இந்த நாள் என் டைமில் அவர் இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாரு, இந்த நாள் என் டைமில் அவர் மருந்து செஞ்சுட்டு இருந்தாரு, இந்த நாளில் இந்த டைமில் அவர் மருந்து கொடுத்துட்டு இருந்தாரு, இந்த நாளில் இந்த டைமில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு 8 விதமாக சொல்லுவாங்க. அதே ஒரே டைம் 8 ஊரில் 8 விதமான பாடியில் இருக்காரு. அங்கே போனால் தொட்டும் பார்க்கலாம், பாடி டச்சும் பண்ணலாம். அஸ்ட்ரல் பாடியில் போகிறது ஒன்று, ஃபிசிக்கல் பாடியில் ஒன்று. ஃபிசிக்கல் பாடியே போக முடியும். எல்லாம் சித்தர்கள் செஞ்சுருக்காங்க, செஞ்சுருக்காங்க. நானே ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். இதெல்லாம் உண்மைதான். பட் சாதாரண மனிதருக்கு அப்படி முடியாது. அதிகபட்சம் 2 3 விஷயங்களை பண்ணலாம். அது மென்டல் ஃபோக்கஸ் கொண்டு வந்தாக்கா பண்ணலாம். இந்த கவனகர் அது மாதிரி பண்ணுறான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கவனகம் ஒருத்தர் இருக்கார் சார், மீட்டிங்லாம் போடுறாரு, கிளாஸில் நடத்துகிறாரு, அவர் வந்து இந்த மாதிரி 2 3 விஷயங்களை பண்ணுறாருன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அது எந்த அளவுக்கு அது சரின்னு எனக்கு தெரியல. மேபி இருக்கலாம், அது உண்மைதான், அது உண்மைதான். அது மாதிரி ஏதோ கமலகர் மாதிரி இன்னும் வேறு யாராவது சில பேரும் இருக்கலாம். மேபி நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம விஷயத்துக்கு வரல, பட் இருக்கலாம், அது பாசிபிள் தான். அதிகப்பட்டு 2 3 விஷயங்களை பண்ணலாம் மென்டல் கான்சன்ட்ரேஷன் கொண்டு வந்தா. பட் இது மட்டும் தப்பு. சரியா? 8ஆம் விதி, நம் நடத்தை நம் சிந்தனை செயல்களை பிரதிபலிக்க வேண்டும். கரெக்ட். நம்முடைய நடத்தை நம் சிந்தனை செயல்களை பிரதிபலிக்க வேண்டும். ஆனால் இது அப்படி இல்லை. நாம் நினைக்கிறது ஒன்று, செய்யறது ஒன்று. நம்ம மனசுக்கு திங்க் பண்ணுறது ஒன்று, செய்யறது ஒன்று. இது ரெண்டும் எப்போ டியூனப் ஆகுதோ அப்போ நம்ம இறைநிலையை நம்ம சீக்கிரம் அடைஞ்சிடுவோம். எதை பேசுகிறோமோ அதை செய்யணும், எதை செய்கிறோமோ அதை பேசணும். இல்லையா? இப்போ எப்படி அரசியல்வாதிகளாம் பேசுறது ஒன்று இருக்கும், செயல் ஒன்று இருக்கும். அதுக்கு இது சம்மந்தமே இருக்காது. மட்டும் அரசியல்வாதி எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. சாதாரண தனி மனிதர் கூட அப்படிதான். பேச்சு ஒன்றா இருக்கும், செயல் ஒன்றா இருக்கும். அப்போ எப்போ பேச்சும் செயலும் ஒன்றாக இருக்கிறதோ அப்போ வந்து இறைநிலையை அடைகிறோம், நம்ம உயர்ந்த நிலைமை அடைகிறோம். பேச்சும் செயலும் ஒன்றா இருக்கும். அடிக்கடி உதாரணம் சொல்லணும் இல்லையா? அடிக்கடி சொல்லுவேன். வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டுருக்கோம், யாரோ ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா, வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க, சரிங்களா, வாங்க நல்லா இருக்கீங்களா, அப்படி தான் கேட்போம் வாயில். உள்ளே வந்து ஏன்டா இந்த சனி போன் தொடங்கி கிளம்பிருக்கிற நேரத்தை வந்து பாரு அப்படி நம்ம திட்டுவோம். மனசுக்குள்ள திட்டுவோமா இல்லையா? மனசுக்குள்ள திட்டுவோம். இந்த சனி ரோட்டில் போகிறது எங்கேயோ போய் தொலை வேண்டாம், இன்றைக்கா பார்த்து அப்போ சினிமா கிளம்பிட்டு இருக்கோம், இந்த டைமில் வந்து உயிரை வாங்குதுங்க ஏமானுங்க அப்படின்னு நம்மளே திட்டுக்குவோம். அப்புறம் காப்பி டீ உட்காந்து உபசரிக்கும். இது எது கரெக்டு? எது கரெக்டு? உள்ள நீங்கள் மனசு நினைக்க அதுதான் கரெக்ட். எப்பவுமே மனிதர்கள் பேசும்பொழுது வெளியே பேசுறதுலாம் உண்மை கிடையாது. அது எப்பயும் நம்பாதீங்க. இது உங்கள் அனுபவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களை பற்றி நீங்கள் இல்லாத இருக்கும்போது யாராவது ஒன்று சொன்னோம், அதுதான் உண்மை. டாக்டர் இளங்கோ நல்லவர்னா டாக்டர் இளங்கோ முன்னாடி சொல்றது நல்லவர் கிடையாது. டாக்டர் இல்லாத இருக்கும்போது டாக்டர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை. டாக்டர் கிட்ட வரணும், சார் டாக்டர் உங்களை மாதிரி நல்லவர் இல்லை சார், நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க இப்படி சொல்கிறீங்க டாக்டர்னு சொல்லிட்டு அவன் கிடக்குறான் பாரு, அவன்லாம் ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டான், அங்கே போய் சொன்னாங்க, அதுதான் உண்மை. கரெக்டுங்களா? அப்போ முன்னாடி சொல்கிறது ஒன்று, பின்னாடி சொல்கிறது ஒன்று. ஆனால் இன்னைக்கு 19% நீங்களே கொஞ்சம் மனசாட்சி ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோ, ஒரே ஒரு நிமிஷம் டைம் எடுத்து கொஞ்சம் மனசாட்சி படி யோசனை பண்ணி பாருங்க. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, ஒரு நிமிஷம் டைமே எடுத்துக்கும். எத்தனை பேர் நம்ம உண்மையாக அப்படி பேசுகிறோம்? நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி பேசுகிறோமா, இல்லை வெளில பேசுகிறோம் ஒன்று பேசுகிறோம், மனசுக்குள்ள நினைக்கிறோமா? ஒரு 30 செகண்ட் டைம் எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கோ.
ஓகேவா? இப்போ நினச்சி பாருங்க, யாருமே அப்படி இல்லை. யாருமே அப்படி ஏதாவது ஒரு சமய சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக நம்ம வெளில பேசுறது ஒன்று, உள்ள நினைக்கிறது ஒன்று. இப்போ எப்போ பேசுறதும் நினைக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கோ அப்போ நம்முடைய ஆரா பிரைட் ஆகும், நம்ம சக்கரங்கள் பிரைட் ஆகும், நம்ம நரம்புகள்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், நோய்கள் போயிடும், பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இது நினச்சி இந்த தாட் ஃபார்ம் மாற்றினாலே போதும். இதை விட்டு நான் யோகா பண்ணுறேன், நான் மெடிடேஷன் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், ஜிம்முக்கு போகிறேன், அங்கே வரேன், இங்கே வரேன், ஒரு நாளைக்கு 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறேன், 4 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இதெல்லாம் டோட்டல் வேஸ்ட். மாற்ற வேண்டியது நம்மளை நம்ம மாற்றணும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத மனம் வேண்டும். வள்ளலார் கூட சொல்லுவார். வள்ளலார் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரும்போது அது ஒரு விஷயம் சொல்லுவார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத மனநிலை வேண்டும்னுவார். எவ்வளோ அருமையான பாடம் தெரியுமா? அது எவ்வளோ அருமையான வாழ்க்கை தத்துவம் தெரியுமா? இதை விட்டு சும்மா கோயிலுக்கு ஏதாவது கும்பிட்டு கிடக்குறோம், தேரவே மாட்டோம். மசூதியாக போகிறோம், தேர மாட்டோம். சர்ச்சாக போகிறோம், தேர மாட்டோம். எங்கே போனாலும் தேர மாட்டோம். இதெல்லாம் மாற்றாம நம்மளை மாற்றாம எந்த கோயிலுக்கு போனாலும் வேஸ்ட். அதைத்தான் சகோதரர் ஜிஆர் ஒரு காமெண்ட் அமைச்சுக்கிறார். ஒரு முறைதான் கல் கோவிலுக்குள் சென்றது, அது கடவுளாகி விட்டது. ஆனால் மனிதன் 1000 முறை கோவில் சென்றாலும் மனிதனாக மாறவில்லை. கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். உண்மை. ஒரு முறைதான் கல் கோவிலுக்கு சென்றது, அது கடவுளாக்கி விட்டது. அருமையான வாட்ஸ். எப்படியெல்லாம் கரெக்டாக பிடிச்சி போட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் மனிதன் 1000 முறை கோவிலுக்கு சென்றாலும் மனிதன் மாறவில்லை. இதான் மேட்டர், இதான் ப்ராக்டிக்கலான விஷயம். இதை மாறாம நம்ம எப்படி கடவுளாகிறது? இதை மாறாம எப்படி நம்ம பிறவியற்ற நிலை அடைகிறது? இதை மாறாம நம்ம எப்படி கடவுளோட கடவுளாக சேர்ந்து பிறப்பற்ற நிலை போறது, மோக்தி அடையுது, மோட்சம் அடையுது? இதுதான் விஷயம். 1000 வருஷமா தான் போறாங்க, 1000 தடவை கோயிலுக்கு போறாங்க, இன்னும் பிரயோஜனம் இல்லை. இதை தான் மாற்றவும் கர்மாஜின்னு சொல்றோம். இதுதான் மாறுங்க, அதுதான் நம்ம அடிக்கடி சொல்றோம். கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, அன்னதானம் பண்ணு, விளக்கேத்து, இந்த கான்செப்ட் தூக்கி போடுங்கன்னு சொல்றது காரணம் இதுதான். கோயிலுக்கு போயிட்டு, திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஃபேமிலி சொல்லியிருக்கிறேன், அவஸ்தைப்பட்டுட்டு இருக்குது, படாத பாடுபட்டு இருக்கு. நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த இன்னைக்கு காலையில் நம்ம கீழே இறங்கி வரும்போது ஒரு ஃபோன், இன்னைக்கு காலையில் இப்போ கிளாஸ் கீழே இறங்கும்போது ஒரு ஃபோன், சார் இந்த மாதிரி பிரச்சனை சார், இந்த மாதிரி பிரச்சனை சார். கோயிலுக்கு தான் போனாங்க. பாலாஜி கிட்ட கேட்க முடியுமா, ஏன் என் குடும்பம் இப்படி அலுவலப்படுது, ஏன் இப்படி கஷ்டப்படுதுன்னு கேட்க முடியுமா? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. சும்மா ஒரு உதாரணம். இந்த இப்போ காலையில் இறங்கும்போது அது அம்மா ஃபோன் பண்ணி அழுறாங்க, சார் இந்த மாதிரி பிரச்சனை சார், இந்த மாதிரி ஆகிப்போச்சு சார், இதுக்கு என்ன சார் பண்ணுங்க, எதாவது ஹீல் பண்ணுங்க சார். இவங்க போயிட்டு நெகட்டிவ் எனர்ஜி வாங்கிட்டு வந்துடுறது, அப்புறம் டாக்டர் இவங்க ஹீல் பண்ண சொல்றது. தப்பில்லை, அவங்க சூழ்நிலைக்கு கேட்குறாங்க. இது கோயிலுக்கு போனால் நல்லை கிடைக்கும்னு நினைக்கிறது நம்ம நாத்திகவாதி கிடையாது. நம்ம தப்பு சொல்லலை, நல்ல முறை தான். பட் முறையாக நாம் போகணும்னு சொல்ல வரேன், முறையாக நாம் போகணும்னு சொல்ல வரேன். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத மனநிலை வேண்டும். வள்ளல் பெருமானார் கேட்குற மாதிரி அந்த மனம் நம்மகிட்ட இருந்தா நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். உள்ள அத்தனை ஃப்ராடு, அத்தனை பொய், அத்தனை சீட்டிங்கு உள்ள நம்ம அத்தனையும் நம்ம வச்சுக்கிட்டு, நம்ம பற்பட்டு நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம எதை பண்ணால் நமக்கு என்ன ரிசல்ட் வரும் இல்லையா? அதை தான் சொல்லணும். நம்மளை நம்மளை மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு ஹாப்பினஸ், சந்தோஷம் தானாக வரும். நீங்கள் எந்த பயிற்சியும் பண்ண வேண்டாம், நீங்கள் எந்த யோகா பண்ண வேணாம், எந்த மெடிடேஷன் பண்ண வேணாம், எந்த ஜிம்முக்கு போனால், எந்த பிசினஸ் எதுவுமே பண்ண வேணாம். மனம் ஒன்று மாறிட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ரிசல்ட்டும் கிடச்சி. கிறிஸ்டல் மெடிடேஷன், கிறிஸ்டல் யோகா கூட ஸ்டார்டிங் பீரியட் தான், ஏணி தான். ஏற்றி விட்ட ஏணி ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஏற்றி விட்ட ஏணி தான், அது ஏற்றி விட்ற ஏணி தான். அந்த லெவலுக்கு மேலே போயிட்டீங்கன்னா ஏணியே தேவையில்லை உங்களுக்கு. இப்போ கிறிஸ்டல் யோகா, கிறிஸ்டல் மெடிடேஷன், கிறிஸ்டல் எல்லாம் கூட ஏணி தான் வச்சுக்கோங்க, லேடர் தான். நீங்கள் அதை ஏறி ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டீங்கன்னா ஏணி தேவையில்லை, ஏணி ஏற்றி வச்சிடலாம். கிறிஸ்டல் தேவையில்லை, கிறிஸ்டல் மெடிடேஷன் தேவையில்லை, கிறிஸ்டல் யோகா தேவையில்லை. முதல்ல ஏறத்துக்கு ஏணி வேணும் இல்லையா? ஆனால் முதல்ல ஏறத்துக்கு ஏணி வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்கள் நாடிக்கு போயிட்டீங்கன்னா ஏணி தேவையில்லை, ஏணி தேவையில்லை, எட்டி வச்சலாம் இல்லையா? அதே மாதிரி கிறிஸ்டல் யோகா, கிறிஸ்டல் மெடிடேஷன், கிறிஸ்டல் யூசேஜை கூட ஒரு ஸ்டேஜில் ஒதுக்கிட்டு எல்லாம் தேவையில்லைன்ட்டு. பட் அந்த லெவலுக்கு நீங்கள் போயிட்ட பிறகு அப்போ அந்த லெவலுக்கு போகிறதுக்கு ஏணி வேணும். அதுக்காக தான் கிறிஸ்டலை யூஸ் பண்ணுங்க. அது பல வகையில் உங்களை அப்டேட் பண்ணி கொடுக்கும். ப்ரெசன்ட் வேர்ல்டில், இந்த லௌகிக உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுக்கும். இதுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வழிகளை காட்டும்.
உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் கிறிஸ்டல் உங்களுக்கு கை கொடுக்கும். இறைவன் இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்டல், கிறிஸ்டல் இஸ் ஈக்குவல் டு இறைவன் சொல்கிற காரணம் அதை பயன்படுத்திட்டு மேலே போயிடுங்க. அப்போ இது என்ன சொல்ல வரும்? நமது நடத்தையும் நம் சிந்தனையும் செயல்களை பிரதிபலிக்க வேண்டும். ரெண்டும் ஒன்றா இருக்கணும். உள்ள என்ன நினைக்கிறோமோ அது. நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் 100% யார் 55 பேரா? 55 பேரும் கண்டிப்பாக 100% வந்திருக்க மாட்டோம். கண்டிப்பாக 100% வந்திருக்க மாட்டோம். கொஞ்சம் நல்லா பொறுமையாக ஒரு அரை நிமிஷம் 1 நிமிஷம் டைம் கொடுத்தேன். பட் நீங்கள் பொறுமையாக அமைதியாக உட்காந்து யோசனை பண்ணி பாருங்கள். நாம் பேசுறதுக்கும் நம்முடைய செயல்பாடுகளுக்கும் 100% வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். யாருக்குமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. பர்சன்டேஜ் என்ன வேரி ஆகும், பட் டெஃபினட்டாக நம்ம பேசுறதுக்கும் நம்ம நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். பட் மகான்கள் யோகிகள்லாம் எப்படி அப்படின்னா, அவங்க என்ன பேசுகிறாங்களோ நினைக்கிறாங்களோ அதுவும் ரெண்டும் ஒன்றாவே இருக்கும். அவங்க நினைக்கிறதும் பேசுறதும் ரெண்டும் ஒன்றாவே இருக்கும். நினைக்கிறது ஒன்று, பேசுறது அப்படி இல்லை. அந்த ரெண்டும் ஒன்றாவே இருக்கனால தான் அவங்களால வந்து மிக உயர்ந்த சாதனைகளை எல்லாம் படைக்க முடியுது, மிக உயர்ந்த போதங்களை சொல்ல முடியுது, மிக உயர்ந்த ஞானத்தை எல்லாம் அடைய முடியுது. நாம் அந்த லெவலுக்கு போகாமல் கீழே இருக்கிறோம். எடுத்துக்காட்டாக தான் இப்போ உதாரணம் சொன்னேன். வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்கள மனசுக்குள்ளே திட்டுவோம், ஆனால் வாயார வரவேற்போம். காப்பி சாப்பிட்றீங்களா, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்க கேட்போம். ஆனால் மனசுக்குள்ளே சினிமா போகிற டைமில் வந்துட்டாங்க கண்ணாப்பின்னா கெட்ட கெட்ட வார்த்தை சொல்லி மனசுக்குள்ளே திட்டிட்டு. இதுதான் உண்மை. இது ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பாருங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் காலிலேருந்து நைட் படுக்க வரைக்கும் டெஃபினட்டாக எல்லா விஷயத்துலையும் சரி, இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு விஷயம் 2 விஷயம் தினம் வாழ்க்கையில் நம்ம தவறை செய்வோம். கண்டிப்பாக செய்வோம், எல்லாருமே செய்வோம். சின்ன குழந்தை பெரியவங்க வரைக்கும் இந்த தப்பை நம்ம மாற்றிக்கணுன்றது தான் கர்மாலஜினுடைய அட்வைஸ். ஓகே. 9ஆம் விதி, நம்முடைய கடந்த காலத்திலேயே மனதை வைத்திருந்தால் நிகழ்காலம் கடந்து போய்விடும். எஸ், கடந்த காலத்திலேயே மனதை வைத்திருந்தால் நிகழ்காலம் கடந்து போய்விடும். எல்லாம் நிகழ்காலம் இது, நிகழ்காலம் இது. நிகழ்காலத்தில் எப்படி இருக்க முடியும்? நிகழ்காலத்தில் இருக்கணும். ஆனால் பாஸ்ட் லைஃப்பில் அதையே நினச்சிக்கிட்டு அதே மனசில் போட்டு உழைச்சிட்டு இருக்கக்கூடாது. அதை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளோதான். அதோட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் கற்று குட் பை சொல்லிடணும். அவ்வளோதான். டாக்டர் எப்போ சொன்னாலும் வாயை திறந்தாலே கர்மா கர்மா, நெகட்டிவ் கர்மா, நெகட்டிவ் கர்மா, நெகட்டிவாக பேசுகிறாரேன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. பட் ஏன் அதை பற்றி நிறைய நம்ம திருப்பி திருப்பி அதையே பேசுகிறோம்னா, அந்த சப்ஜெக்ட் இருக்கிறதுனால தான் பேசுகிறோம். அப்போ நெகட்டிவ் கர்மா, நெகட்டிவ் கர்மா, நெகட்டிவ் கர்மா நான் பண்ணிட்டோம். கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கக்கூடாது. நான் பல வகுப்புகளையும் சொல்லியிருக்கேன், வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கக்கூடாது. தப்பு பண்ணிட்டோம், அதை உணர்ந்துடணும். உணர்ந்துட்டு அதுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு ப்ரெஸ்க்கு வந்துடணும். இந்த கில்ட்டி ஃபீலிங்கே இருக்கக்கூடாது, அது தப்பு. கில்ட்டி ஃபீலிங்கே இருக்கக்கூடாது, தப்பு தப்பு தப்பு. கில்ட்டி பண்ணிட்டோம், எது தப்பு பண்ணிட்டோம், அது ஃபீலிங் இருக்குது, ரைட், ஓகே. நான் அது வந்து வெளியே வந்துட்டேன், எனக்கு ஞானம் வந்துருச்சு, எனக்கு ஒரு ஞான பதிவு வந்துருச்சு, அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இருந்தால் குட் பை சொல்லிட்டு வெளியே வரணும். அதை பாஸ்ட்டோட கட் பண்ணிட்டோம். அந்த லெசனை மட்டும் கற்றுக்கணும். என்ன தப்பு பண்ணதுனால நமக்கு இது வந்திருக்கோ, என்ன பண்ணணும் அதை ரியலைஸ் பண்ணி உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வெளியே வந்துடணும். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். அதை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள வேண்டிய ஏதோ ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குது, அது அந்த பாடத்தையும் நம்ம கற்றுக்கணும். பாடத்தை கற்றுக்கிட்டோமா குட் பை, ரைட், தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு வந்துடணும். அந்த நிகழ்ச்சியை வந்து அசை போட்டுட்டு இருக்கக்கூடாது. அசை போடாமல் அதை அப்படியே விட்டுட்டு கற்றுக்கொள்ள வேலைங்களை பற்றுக்கொண்டு அதை நிகழ்கால வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் நிகழ்கால வாழ்க்கையில் அதை நீங்கள் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நிகழ்கால வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நிகழ்காலத்தில் இருங்க, ஓஷா கூட அடிக்கடி சொல்லுவார், நிகழ்காலத்தில் இருங்க, நிகழ்காலத்தில் இருங்க, நிகழ்காலத்தில் இருங்க சொல்கிறாரு, ரைட், ஓகே. எத்தனை பேர் நிகழ்காலத்தில் இருக்க முடியும்? ஒன்று பாஸ்ட்டுக்கு போயிடுவாங்க, இல்லை ப்ரெசென்ட் போயிடுவாங்க. போனால் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், அப்படி ஆகணும். இல்லைன்னா பாஸ்ட்டில் அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, ரைட், ஓகே. இப்போ உங்கள் கையில் இருக்கிறது நிகழ்காலம் மட்டும்தான் இருக்குது. ஃப்யூச்சரும் கையில் இல்லை, பாஸ்ட்டும் கையில் இல்லை. பாஸ்ட்டும் முடிஞ்சு போச்சு. இப்போ அதை என்ன பண்ணணும்? அதை அசை போடாமல் அதை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் கற்றுக்கணும். அதோட கட் பண்ணி விடும். ஃப்யூச்சர் கனா காண்றோம், இப்படி ஆகணும், இப்படி கனா காண்றோம், ரைட், ஓகே. கனா கண்டேன் தோழி, கற்றுக்குறோம், கனா காண்றோம். அந்த கற்றுக்கொள்வதற்கு அந்த கனா கண்டு கொண்டு என்ன விஷயங்களே நம்ம வரணும்னு எதிர்பார்க்குறோமோ அந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நேற்று இன்று நாளைக்கு படித்தோம் இல்லையா, 6வது விதியில் பார்த்தோம். நேற்று இன்று நாளைக்கு படித்தோம் இல்லையா, அந்த நேற்று இன்று நாளைக்கு இங்கே அப்ளை பண்ணணும். நேற்று போயிடுச்சு, பாடங்களை கற்றுக்கொண்டோம். அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிகழ்காலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நிகழ்காலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை அடுத்த லைஃபுக்கு பாசிட்டிவாக கொண்டு போவோம். இதுதான் 9வது விதி. நம்முடைய கடந்த காலத்திலே மனதை வைத்திருந்தால் நிகழ்காலம் கடந்து போயிடும். கிறிஸ்டியானிட்டியில் வந்து பாவிகளேன்னு சொல்லுவாங்க. பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக இயேசுநாத் வந்திருக்கிறாரு. பாவிகளை ரட்சித்து அவங்களுக்கு அடுத்த நல்ல புனர்வாழ்வை கொடுப்பாக இயேசுநாத் வந்திருக்காரு. பாவிகளேன்னு கூப்பிடுவாங்க.
அது உண்மையான வேர்டு தான். சில பேர் ஐயோ என்ன ஜனங்களை போய் பாவிகளே கூப்பிடுறாரு, பாவிகளை கூப்பிடுறாருன்னு சில பேர் கண்டம் பண்ணுவாங்க. அது கண்டனம் சொல்லுவாங்க. அது என்ன அவர் இயேசு கிறிஸ்து வந்து பாவிகளே நாங்களாம் அப்போ பாவிங்களா? எஸ், உண்மைதான், பாவிகள் தான், தப்பு இல்லை. ஆனால் பாவிகள் தான், பாவம் பண்ணவங்க பாவி. பாவின்னா யாரு? கோவப்படக்கூடாது. பாவம் பண்ணவங்க பாவி. நாம் பாவம் பண்ணாமல் இருக்கிறோம். பாவம் பண்ணாமல் இருக்கோம், எல்லாமே பாவம் பண்ணுறோம். அப்போ பாவம் பண்ணோம்னா பாவி தான். அதுக்கு என்ன பேர்? அதானே. அது வேற என்ன போய் சொல்லக்கூடாது. எஸ், எதை வச்சு சொல்லக்கூடாது? எந்த வார்டை சொல்லக்கூடாது? புதுசாக கண்டுபிடிச்சா சொல்லுவார், இல்லை பாவிகள் தான். ஆனால் பாவிகளாக இருக்கக்கூடாது. பாவி ஆயிட்டோம், இருந்துட்டோம், எதா மறந்து பிறந்திருக்கோம், பூமியில் பிறந்திருக்கோம். அதை எப்படி ரெட்டிவ்னா அடுத்த லெவலுக்கு போகணும்னு தான் பார்க்கணும். ஐயோ நான் பாவி, என்ன கிறிஸ்டியானிட்டி இப்படி சொல்லிட்டாங்க, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது, டாக்டர் இப்படி சொல்லிட்டா கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது அப்படி சொல்லி சில பேர் ஸ்டார்டிங் பீரியடில் 2 பேர் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். குரூப் விட்டு வெளியே போயிட்டாங்க, பாவிங்கன்றாங்க, கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது, தப்புன்றாங்க. தப்பு தான், செஞ்சது தான். அது இல்லைன்னா டாக்டர் மேலே கோச்சிக்கிட்டு போயிட்டாக்க, குரூப் விட்டு வெளியே போயிட்டா அது போயிடுமா? அது ஞாயிற்றுக்கிழமை மேலே கோச்சிக்கிட்டு குரூப் இப்படி பேசுகிறாரு, நெகட்டிவ் கர்மா பற்றி பேசுகிறாரு, கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாக்க போயிடுமா? அது இப்போ அது போய் 3 மாதம் ஆச்சு, இப்போ போகாமல் இருக்குமா? இப்பயும் தான் இருக்கும். அது எங்கே போனாலும் அது இருக்கும். இங்கே இருந்தாவது அது வெளியே வரத்துக்கு வழி தெரிஞ்சிருக்கும், வெளியே வந்திருப்பார். இப்போ அப்போ கோச்சிக்கு போயிட்டா என்ன இன்னும் அப்படி தான் இருப்பார். ஃபோன் பண்ணி கேட்டால் அதே நிலைமை தான் இருக்கும். கொஞ்சம் கூட மேலே இருக்க மாட்டேன், கீழே தான் போயிருப்பார். அதை கூட ஸ்டேட்டஸ் கூட மெயின் பண்ணிக்க மாட்டேன், கீழே தான் போயிருப்பார். ஸோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், ரைட், ஓகே, அதை நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், கில்ட்டி ஃபீலிங் வேண்டாம். அதை விட்டுட்டு அது வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துடுங்க. இதான் மேட்ரு, ஃப்ரெஷ்ஷாக வந்துடுங்க. அதுதான் இறைவன் எதிர்பார்க்குறாரு. சரி, அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. 9வது, நம்முடைய கடந்த காலத்தையே மனதில் வைத்திருந்தால் நிகழ்காலம் கடந்து போயிடும். அதனால் படத்துக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு பூசுக்கு வந்துடும். மறக்கக்கூடாது, கற்றுக்கொண்டு அடுத்த லெவலுக்கு வரும். சரியா? ஓகே, இன்னைக்கு 6:30 ஆச்சு, இதோட முடிச்சுக்கோம். நாளைக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். நிறைய விஷயங்களுக்கு நாளைக்கு நாம் மீண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தேங்க்யூ சார். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா.